கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பை அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட நமது வாழ்நாளை ஒரு நாளை கூட கொடுத்து பிதாவிய தேவனையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவையும் துதிக்கும் சோதனை நேரத்தை தந்ததற்கு நான் நன்றிகளும் துணையும் சோதனையும் எடுத்துக்கொள்வோம். ஸோ நம்ம கடந்த சில வாரங்களாகவே உன்னத பாட்டு தொடர் வேதாகம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்து எத்தனாவது பார்க்கணும்னா 9வது பாகத்துக்குள்ளே கடந்து போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னம்னா, நீ பூரண ரூபவதி அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு சில காரியங்களை பார்த்தோம். ஸோ அந்த காரியங்களை நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து சபையை பார்த்து சபையுடைய குணாதிசயங்கள் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு, சபை எந்த அளவுக்கு கிறிஸ்துடைய பார்வைக்கு ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு பரிசுத்தமாக தன்னை காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத குறித்து கிறிஸ்து சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசியிருப்பாங்க. தலை மயில் ஆரம்பித்து அதுக்கடுத்து கண், உதடுகள், கண்ணம், கழுத்து அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஸோ நம்ம எதோட முடிச்சோம் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் வசனத்தோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது, வசனத்தை வாட்ச் பண்ணோம்னா, உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய 1000 பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ கழுத்து நமக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். நம்ம விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம தலையாகிய கிறிஸ்துவை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ அதுலேயும் சபை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படிங்கிற சர்டிஃபிகேட் எனக்கு யார் கொடுத்துருக்கா அப்படிங்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்த்துப்போம். ஸோ இப்போ அதுலேருந்து அவர் மேற்கொண்டு சபையை குறித்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடத்துக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, உன்னில் பழுதொன்றும் இல்லை அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம இன்னைக்கு உரிய காலங்களை பார்க்க போகிறோம். இந்த தலைப்பே வந்து கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு தலைப்பு. நம்மள்கிட்ட பழுது இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா கண்டிப்பாக நம்ம எல்லாட்டையும் பழுது இருக்கும். பட் இந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த தலைப்பு வச்சோம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்த்துட்டே வந்துடலாம். ஸோ நம்ம வாட்சலாம் உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 5ஆம் வசனம். உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். உன் 2 ஸ்தனங்களும் லீலி புஷ்பங்களில் மேயும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, உன் 2 ஸ்தனங்களும் லீலி புஷ்பங்களில் மேயும் இரட்டை குட்டிகளுக்கு என்னங்களாமோ அது சமானம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்தனங்கள் அப்படிங்கிற வார்த்தையை குறித்து நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வசனம் பார்த்துருக்கோம். எங்கே பார்த்துருப்போம்னா, உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவிலே தங்கும் வெள்ளை போல செண்டு. ஸோ ஸ்தனங்கள்லாம் நமக்கு தெரியும், ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக, அந்த குழந்தைக்கு ஜீவாதாரத்தை கொடுக்கறதுக்காக பிரத்யேகமாக தேவன் கொடுத்த ஒரு உறுப்பு அப்படிங்கிறது, ஒரு பகுதி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஸோ அந்த பகுதி முழுக்க முழுக்க யாருக்கு மட்டும்தான் சொந்தமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த குழந்தைக்குரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வசனத்தில் அந்த அம்மா சொல்ல வர விஷயம் என்னன்னா, என்னுடைய மார்புக்கு மத்தியில் அதான் என் நெஞ்சுக்கூடு, அதுக்கு நடுவில் என்னன்னா இதயம் இருக்கும். என் இதயம் மொத்தமே யார் தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறாரு. அதில் ஒரு வெள்ளை போல செண்டு மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை அங்கே யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சபை சொல்லியிருப்பாங்க. இங்கே இவர் என்ன சொல்றாரு, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்றாருன்னா, உன் 2 ஸ்தனங்களும் லீலி புஷ்பங்களில் மேயும் இரட்டை குட்டிகளுக்கு சமானம் அப்படிங்கிறார். ஸோ ஏன் இந்த விஷயத்தை இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஸ்தனங்களை குறித்து கிறிஸ்து சொல்லும் போது இவ்வளவு இன்டெப்தா போய் ஒரு சில விஷயங்களை கிறிஸ்து பேசணுமா, இவ்வளவு டீட்டெயில், அதாவது தலைமுடியில் ஆரம்பிச்சு அடுத்து கண்ணு, வாய், உதடு, வாய், பற்கள், கண்ணம், கழுத்துன்னு சொல்லி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பையா கிறிஸ்து இந்த விஷயத்த சொல்லியே ஆகணுமா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். இந்த சரீரம் அப்படிங்கிறது யாருக்கு சொந்தமான சரீரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நிழல்ல பார்த்தோம்னா கணவன் மனைவி அப்படின்னு 2 பேரும் எடுத்துக்கிட்டா கூட, மனைவியின் சரீரத்துக்கு யார் தான் உரிமையாளர் அப்படின்னா கணவன், கணவனுடைய சரீரத்துக்கு யார் தான் உரிமையாளர் அப்படின்னா மனைவி அப்படிங்கிற பட்சத்துல, ஸோ ஒரு மனைவியை பத்தியோ ஒரு கணவனை பத்தியோ A to Z தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இங்க யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கணவனுக்கு இல்ல மனைவிக்கு இருக்கு. இங்க யாருக்கு தெரிஞ்சிருக்குன்னா கிறிஸ்துவுக்கு தன்னுடைய சபையை பத்தி டோட்டலாவே யாருக்கு தெரியும், கிறிஸ்துவுக்கு தெரியும் அப்படிங்கிறத இங்க பதிவு பண்றதுக்காக எத்தனை பதிவுகள். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த அளவுக்கு டீட்டெயிலிங்கா இன்டெப்தா உள்ள போகணுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த வசனம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பகுதி இல்ல இந்த ஒரு பார்ட்டானது எதுக்கு சொந்தமானது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பகுதி அதாவது 2 ஸ்தனங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் யாருக்கு மட்டுமே இந்த உலகத்துல சொந்தமானது அப்படின்னா 2 பேருக்கு மட்டும்தான். ஒண்ணு அந்த அம்மாவுடைய குழந்தை. காரணம் என்னன்னா, அந்த ஃபுட்டு அந்த குழந்தைக்கு எங்க இருக்கிற அந்த இடத்துல தான் கிடைக்குது. ஸோ அந்த குழந்தைக்கு முழு உரிமையும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த ஒரு பகுதி. இன்னொன்று தன்னுடைய சரீரத்திற்கே சொந்தக்காரரான அந்த மணவாளனுக்கு உரிய ஒரு பகுதி. ஸோ அதை பத்தி பேசுறதுக்கான ரைட்ஸ் யாருக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ இதையே நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறது நம்மளும் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம், மனவாட்டியாகத்தான். ஸோ அவர் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, உன் மனசுக்குள்ள வரைக்கும் இங்க யார் இருக்கிறது யாருக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த ஸ்தனங்களை குறித்து அவர் என்ன சொல்றாருன்னா, உன் 2 ஸ்தனங்களும் லீலி புஷ்பங்களில் மேயும் வெள்ளை போல செண்டு அப்படிங்கிற. ஸோ 2 ஸ்தலங்கள் நமக்கு நல்லாவே தெரியும், விசுவாசத்தையும் அன்பையும் அடிப்படையாக கொண்ட ஒரு சில விஷயங்கள். ஸோ விசுவாசம் அப்படின்னா கிறிஸ்துவின் மேல சபை வைத்திருக்கக்கூடிய ஒரு விசுவாசம். பட் அந்த ஸ்தனங்களை எதுக்கு கம்பேர் பண்றாருன்னா, லீலி புஷ்பங்களின் மேல் மேயும் இரட்டை குட்டிகளுக்கு
அது சமானமாய் இருக்கிறது அப்படிங்கிறார். ஸோ லீலி புஷ்பங்கள் மேயும்னா நமக்கு தெரியும் மான்களை எதை அடையாளப்படுத்துவோம்னா சத்தியத்துல வளரக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய சபை மக்களை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ லீலி புஷ்பம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையான சத்திய வசனங்கள், அதாவது பரிசுத்தமான சத்திய வசனங்கள். பரிசுத்தமான சத்திய வசனங்கள்னா சத்திய வசனம்னாலே என்னதான் பரிசுத்தம் தான். ஏன் இங்க எந்த விஷயத்த ரெஃபரன்ஸ் பண்றாங்கன்னா இன்னைக்கு சத்திய வசனங்களை உள்ளது உள்ளபடியே எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா கிடையாது. யாருக்கு என்னென்ன ஆப்டா இருக்கோ அது மாதிரி சத்தியங்கள் வசனங்களை வளைச்சும் நெளிச்சும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா தான் இன்னைக்கு என்ன யூஸ் பண்றாங்கன்னா சத்திய வசனங்களை யூஸ் பண்றாங்க. ஆனா சபை என்ன செய்யும் அப்படின்னா உண்மையான சத்திய வசனங்களை மட்டும்தான் யாருக்கு சொல்லிக் கொடுக்கும்? தன்னிடத்துல வரக்கூடிய சகோதரர்களுக்கு. அதான் என்னன்னா அந்த தாய் மடியிலிருந்து சுரக்கக்கூடிய பாலானது எப்படி குழந்தைங்களுக்கு எந்த ஒரு கலப்படமே இல்லாம போய் சேருதோ அதே மாதிரி வளரக்கூடிய சபை மக்களுக்கு, உயிரோடு இருக்கக்கூடிய சபை மக்களுக்கு, வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சபை மக்கள் வந்து நல்ல உண்மையான சத்தியத்தை மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. அதுக்கு ஈக்குவலா தான் இப்ப யாரு இருக்கிறது அப்படின்னா அதாவது உள்ளுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு. அவர் கொடுக்கக்கூடிய சத்தியங்களை மட்டும்தான் சபை மக்களுக்கு சபை என்ன பண்ணுங்க கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத இங்க யாரு விட்னஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்து விட்னஸ் பண்றாரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா ஸோ இரட்டை குட்டிகளுக்கு சமானம். ஸோ எந்த அளவுக்கு சபை வந்து ஒரு டிவைனான விஷயத்த இல்ல தேவனுக்கு பிரியமான விஷயத்த இல்ல சபை மக்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரியமான விஷயத்தை இங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2:7. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் குடிக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. எப்படிங்களாமா? உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பட்சமாய்னா அவங்களுக்கு ஃபெமிலியரா, சபை மக்களுக்கு எந்த ஒரு பாதகமும் வராம, சபையில இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவான தாட்டும் வராம சத்தியத்துல சரியா வழிநடத்தக்கூடிய ஒரு நிலைமை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. சோ உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். யார் மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. அப்படின்னா ஒரு தாய் வந்து குழந்தைகளை எப்படி காப்பாத்துதோ அதே மாதிரி சபையும் தனக்கு கீழே இருக்கக்கூடிய சபை மக்கள் என்ன பண்றாங்களாமா சத்தியத்துல வழி நடத்தி அதற்கேற்ற மாதிரி பாதுகாத்துட்டு அதுல அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். சோ சபையோட மென்டாலிட்டி என்ன சொல்லுதுங்களாமா? அதாவது தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கறது மட்டும் கிடையாது, அதுக்கு அடுத்து என்ன தன்னுடைய ஜீவனையே கொடுக்கறதுக்கு இப்ப சபை எப்படி இருக்குங்களாமா ரெடியா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்க யாரு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சோ இங்க சபையை குறித்து கிறிஸ்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சபை வந்து கிறிஸ்து மேல காட்டக்கூடிய அன்பில மட்டும் கிடையாது, தன்னிடத்தில் வரக்கூடிய உண்மையாகவே கிறிஸ்துவை நேசிக்கக்கூடிய ஜனங்களுக்கும் உண்மையான ஒரு வாழ்க்கையை, அதாவது நம்ம யோவான்ல படிப்பவங்களை இன்னொரு வசனோட வாசிக்கலாம். யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கும் போது என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் என்ன கடவும் அன்பு கூற கடவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னங்கிறது சபை அப்படின்னு வந்துட்டோம்னா நம்ம வந்து வசனத்தை சொல்றதுனாலயோ நாவல பேசுறதுனாலயோ நம்ம இங்க என்ன முக்கியம் கிடையாது, பிரச்சனை. ஸோ வசனத்தை சொல்றதுனாலயோ நம்ம நாவல பேசுறதுனாலயோ இங்க வந்து அது மட்டும் முக்கியம் கிடையாது. நம்ம எதிரையும் அன்பு கூறங்களாமா, உண்மையினாலும் கிரியையினாலும் என்ன பண்ணுங்களாமா அன்பு கூற கடவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு உண்மையான தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை தான் இங்க யாரும் வாழணுங்களாமா சபை வாழணும். ஸோ அதுக்காகத்தான் யார் அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சபை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அழைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு வாழ்க்கையை சபை இங்க யார்கிட்ட வாழ்ந்து காட்டிட்டு இருக்கு அப்படின் போது தனக்கு கீழே இருக்கக்கூடிய சபை மக்களுக்கு வசனத்தினாலும் நாவினாலும் மட்டுமல்ல கிரியையிலும் உண்மையிலும் தங்களுடைய ஜீவ வாழ்க்கையை என்ன பண்றாங்கன்னா வாழ்ந்து காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பாடுகளுக்கு மத்தியில் இருக்க சபை இங்க யாரு கண்ணுக்கு தெரியுதுன்னா கிறிஸ்துடைய கண்ணுக்கு தெரியுது. ஸோ அவங்களுடைய பாடுகளையும் கிறிஸ்து இருக்கக்கூடிய நிலைமையை குறித்து கிறிஸ்து என்ன சொல்ற அப்படின்னு பார்க்கும்போது உன்னத பாட்டுல ஒரு வசனம் வாசிக்கலாம். பாட்டு 4:6. பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். சோ என்ன சொல்றாருங்களாமா? பகல் குளிர்ச்சியாகி. இப்ப என்ன ஆயிடுச்சுங்களாமா? நமக்கு பகல்னா நல்லாவே தெரியும். பகல் எதை அடையாளப்படுத்தும்? சோ பகல் அப்படிங்கிறது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தின் நாட்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ அந்த பகல் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப குளிர்ச்சி ஆயிடுச்சு. குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா கிறிஸ்துவுடைய பிரசன்ன காலத்துல எக்ஸாக்ட் எண்டிங் பீரியடுக்கு யார் வந்துட்டதுன்னா சபை வந்துருச்சு. சோ இப்ப பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் எண்டு டைம் வந்துருச்சு. நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் என்ன பண்ணுவீங்களாமா போய் இருப்பேன் அப்படிங்கிறார். இது என்ன வெள்ளை போல மலை? நமக்கு வெள்ளை போலம் நம்ம பார்த்துருப்போம். வெள்ளை போலங்கிறது எதை அடையாளப்படுத்தும்? ஒரு கசப்பான ஒரு பொருள், அதிகமான மருத்துவ குணங்கள் நிரம்பிய ஒரு பொருள், அதிகமான வாசனை நிரம்பிய ஒரு பொருள். சோ இந்த வெள்ளை போலத்தை கசப்புனால எதுனா பாடுகளுக்கு மத்தியில
சபை வந்து ஒரு வாசனையை வீசக்கூடிய நிலைமை. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போற வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் நான் இருப்பேங்கிறார். இப்ப இந்த வெள்ளை போல மலையில யார் இருக்கிறதா சொல்லி இருக்கிறது? வெள்ளை போல மலையில இங்க யார் இருக்கிறது? கிறிஸ்து இருக்கிறார். நியாயப்படி இந்த இடத்துல யார் இருக்கணும்? இப்ப ராஜ்யத்துல நடுவுல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, ராஜ்யத்தோட எண்டு டைம் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல இப்ப நம்ம தான் எதுக்குள்ள இருக்கணும்? பாடுகளுக்குள்ள இருக்கணும். ஆனா கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறாரு? நான் எதுக்குள்ள இருக்கிறேன்? நான் பாடுகளுக்கு நடுவுல நான் இருக்கிறேன்றாரு. இப்ப உண்மையிலே கிறிஸ்து இப்ப பாடுகளுக்கு நடுவுல இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா என்ன பதில் சொல்லலாம்? சோ கிறிஸ்து இப்ப ஆக்சுவலா பாடுகளுக்கு நடுவுல, ஏன்னா இப்ப யாரா வந்திருக்கிறது? ராஜாவா வந்திருக்கிறார். மணவாட்டிக்குரிய மணவாளனா வந்திருக்கிறாரு. எல்லா அத்தாரிட்டி உள்ள ஒரு கேரக்டரா யார் வந்திருக்கிறதுனா கிறிஸ்து வந்திருக்கா அப்படிங்கிற பட்சத்துல இப்ப கிறிஸ்துவுக்கு பாடு இருக்குமான்னு கேட்டா கிறிஸ்துவுக்கு பாடு இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய, நிறைவேற்றி தீர வேண்டிய பொறுப்பு தான் இங்க யாருக்கு இருக்கு அப்படின்னா ஆண்டவராகிய. ஆனா சபைக்கு தான் பாடு. ஆனா இந்த இடத்துல கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் மேல இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன்னா, அப்ப இங்க கிறிஸ்துவுக்கு என்ன இருக்குங்கிறார்? பாடு இருக்குங்கிறார். சோ ஏன் இந்த வார்த்தையை இங்க ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பதிவு பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம யாரு கிறிஸ்துவுக்கு? மனவாட்டி அல்லது சரீரம். கிறிஸ்து நமக்கு யாரு? தலை. சோ சரீரத்துக்கு ஒரு பெயின் இருக்கு அப்படின்னா அது யாருக்குரிய பெயின்? சோ அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய பாடுகளை, நம்மளுடைய கஷ்டங்களை இப்ப யாரு கன்சிடர் பண்றது? அவருடைய பாடுகளா? கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை என்ன பண்றாரு? நம்ம படிச்சிருப்போம். உங்களுடைய நுகத்தை என்ன பண்ணுங்க, ஏன்ட்ட கொடுத்துருங்க, அதை நான் வாங்கி வச்சுக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப கனமா இருக்கு. என்னுடைய நுகத்தை நீங்க என்ன பண்ணுங்க, வாங்கி வச்சுக்க சொல்றாரு. அந்த ஒரு விஷயத்தை என்ன சொல்றாருன்னா, சபையுடைய பாடுகளை தன்னுடைய பாடுகளை கன்சிடர் பண்ணி சபையுடைய பாடுகளை குறைக்கக்கூடிய நடவடிக்கை யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களை ப்ரொடெக்ட் பண்றது, அவங்கள பாதுகாத்து. நம்ம யோவான் 17ல படிச்சிருப்போம். அதாவது நான் வந்து உங்கள் இடத்துல வரப்போறேன். அவர் பண்ணின பிரேயர்ல கடைசி பிரேயர் பண்ணியிருப்பார். நான் வந்து உங்கள்கிட்ட வரப்போறேன். இனிமேல் இங்க எப்படி இருக்க போறாங்க? இங்க தனியா இருக்க போறாங்க. 12 சீஷர்களும் கிறிஸ்துடைய மரணத்துக்கு அப்புறம் தனியா இருக்க போறாங்க. இவங்க இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் என்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி யாரையும் பாதுகாத்துக்கங்க. சோ அந்த பாதுகாப்புக்குரிய காரியங்களை இங்க யாரு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டு இருக்காரு. சோ நம்முடைய பாடுகளை அவர் எப்படி ஏத்துக்கிறாரு, நம்முடைய பாடுகளை அவர் எப்படி தன்னுடைய பாடுகளை இங்க பாக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். சோ என்ன சொல்லியிருக்காங்களாமா, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே, யாருடைய பாவத்துக்காக? நம்முடைய பாவத்துக்காக அவர் செத்து நம்முடைய பாவங்களை எதுல சுமந்திருக்காருங்களாமா? சிலுவை மேல சுமந்திருக்காரு அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்ணுடைய பாவங்களுக்கு யார் தான் பரிகாரியா இருக்கிறது? சோ இப்ப அவருமே எதுக்குள்ளதான் இருக்கிறாருங்களாமா? ஒரு பாடுகள். சோ சபை பாடுகள் இருக்கிற வரைக்கும் அந்த பாடு யாருக்கு அப்ளை ஆகும்? சோ நம்ம எபிரேயர்ல படிச்சிருப்போம். கடைசி வரைக்கும் நம்ம அவரை வந்து மறுதலிச்சு போயிட்டே இருந்தோம்னா அந்த பாடுகளை யார் தான் அனுபவிச்சுட்டு இருக்கணும்? சோ கிறிஸ்துவ மகிமைப்படுத்தணுமா, அவர் பாடுகளுக்குள்ள உட்படுத்தணுமாங்கிற ஒரு முடிவை யார் தான் எடுக்கணும்? சோ ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ள போகும்போது நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு பாடு வருதுன்னா அதை சகித்துக் கொள்வது அவருக்கு வந்து ஒரு சந்தோஷமான காரியமா இருக்கும். காரணம் என்னன்னா, நம்முடைய பாடுகள் மூலமா யாரை மகிமைப்படுத்துறோம்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறோம். நமக்குள்ள வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியை மகிமைப்படுத்துறோம். பிதாவாகிய தேவன் என்ன பண்றோம்? மகிமைப்படுத்துறோம். ஆனா உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ள பாடுபட்டோம்னா அது யாரை கனவீனப்படுத்துற மாதிரி ஆயிரும் அப்படின்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவனையும் சரி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவையும் சரி ஒரு கனவீனப்படுத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள மாறிடும். ஆனா கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இப்ப பகல் குளிர்ச்சி ஆயிடுச்சு, அதாவது எண்டு டைம் வந்துருச்சு, ராஜ்யத்தோட எண்டு டைம் வந்துருச்சு, நிலவு வரப்போகுது. அதாவது என்ன, ஒரு பாடுகளுக்குள்ள ஒரு உபத்திரவ காலம் வரப்போகுது, அதுக்குள்ள சபை ரெடி ஆகிரும். ஏன்னா சபை லாஸ்ட் பீரியட் என்ன பண்ணிட்டு இருக்கு, இருந்துட்டு இருக்கு. சோ அந்த உபத்திரவ காலத்துல இருக்க சபையுடைய பாடுகள்ல இப்ப யாருடைய பங்கு இருக்கு? அந்த பங்கை நானே எடுத்துக்கிறேன். அந்த கோர்ஸ்ல சபை முடிச்சிருச்சுன்னா சபை ஆட்ட வந்து சேர்ந்துரும். சபை ஆட்ட வந்து சேர்ந்துரும், ஏன்ட்ட வந்து சேர்ந்துரும். அதை அவர் எப்படி சொல்லி முடிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது 1 பேதுரு 1வது அதிகாரம் 6ஆம் வசனம். 1 பேதுரு 1:6. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். சோ கிறிஸ்து நமக்காக வந்துட்டு இருக்கிறாரு, கிறிஸ்து நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு சந்தோஷமா இருந்தாலுமே கூட கடைசி காலத்துல நம்ம இருக்கக்கூடிய அந்த கலைகளை புடுங்கி போடுறதுக்கு கொஞ்சம் பாடுகள் நமக்கு என்னதுங்களாமா ரொம்ப அவசியம். பட் அந்த பாடுகளை நம்ம கூடவே யாரு கூடவே டிராவல் பண்ண போறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம கூடவே டிராவல் பண்ண போறோம். ஸோ ஒரு குடும்பம்னு இருந்துச்சுன்னா, ஒரு கணவனுக்கு ஒரு பிரச்சனைனா கூடவே யாரும் டிராவல் பண்ணி ஆகணும்? மனைவி டிராவல் பண்ணி ஆகணும். ஒரு மனைவிக்கு ஒரு பிரச்சனைனா கணவனுக்கு கூடவே என்ன பண்ணி ஆகணும்? ஸோ குறை நிறைகள்ல வந்து எப்படி ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறது யார்கிட்ட தான் பார்க்கணும் அப்படிங்கும்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் மனவாட்டிக்குரிய ஒற்றுமை தான் இங்க யாருக்கு இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சபையில இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கணும். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையுமே சபையை விட்டு கொடுக்க கூடாது. சபை பாடுகளுக்குள்ள இருந்தாலுமே கிறிஸ்து என்ன பண்றாரு? கூட இருக்கிறாரு. சபை சந்தோஷத்துல இருந்தாலும் கிறிஸ்து என்ன பண்ணுவார்? எந்த சூழ்நிலையுமே சபையை கடவுள் கிறிஸ்து என்ன பண்ண மாட்டாரு?
விட்டு கொடுக்கவே மாட்டார் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட்ல யாரு பேசிட்டு இருக்காரு? அவர் பேசிட்டு இருக்காரு. சோ எதற்கு நமக்கு இந்த அளவுக்கு பாடுகள் அவசியமா? கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துல இருக்கிறோம். கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துல இருந்துமே கூட, கிறிஸ்து கூட இருந்துமே கூட, கிறிஸ்துவுக்கு மனவாட்டி ஆக போறோங்கிற தகுதி வந்துமே கூட, கிறிஸ்து நமக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. தலையில இருந்து மார்பு வரைக்குமே பர்ஃபெக்ஷன் இப்ப யார் இருக்கிறது? சபை இருக்குதுன்னு இவ்வளவு சர்டிபிகேட் கொடுத்துமே கூட சபைக்கு இவ்வளவு பாடுகள் அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். சோ கிறிஸ்து வெளிப்படும் போது ஒரு கனமான ஒரு சூழ்நிலை கிறிஸ்துவை கனப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, நமக்கு மகிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலை, கிறிஸ்துவுக்கு உண்மையிலே நம்ம தான் மனவாட்டி அப்படிங்கிற சூழ்நிலை வரணும் அப்படின்னா சாதாரண ஒரு பொண்ணுக்கு இருக்கிற சோதனை விட, பொண்ணுனா கோல்டு, சோ அழிந்த போற பொண்ணுக்கு இருக்கக்கூடிய சோதனை விட நம்முடைய விசுவாசம் பூரணப்படுறதுக்கு நமக்கு அதிகமான என்ன தேவைப்படுங்களாமா? ஒரு பரீட்சை, ஒரு சோதனைக்கு என்ன படுது? நமக்கு அவசியமா இருக்குங்கிறதுனாலதான் இந்த சோதனை யார் இங்க நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறதுனா அனுமதிச்சுட்டு இருக்காரு, கொடுத்துட்டு இருக்கா. அப்படிங்கிற விட நம்மளை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு, நாம் பொண்ணாக விளங்குவதற்கு நம்மளுக்கு சோதனை மூலமா யார் நம்மளை பக்குவப்படுத்துறதுன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பக்குவப்படுத்துறாரு. பட் அந்த சோதனைகள் மத்தியில கூட நம்ம கூட யார் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது? அவருமே நம்ம கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கம்மா? டிராவல் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு பாக்குறோம். சோ எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதிலே 1 பேதுரு 4வது அதிகாரம் 13ஆம் வசனம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். சோ நம்ம என்ன பண்ணலாமா? நமக்கு வரக்கூடிய பாடுகளை குறித்து இங்க கவலைப்படுறதுக்கு யாரு வரல. சோ ஏன்னா நம்ம கூட யாரு இருக்கிறது? இங்க கிறிஸ்துவ இருக்கிறாரு. சோ அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் என்ன பண்ணுங்க? நீங்க சந்தோஷப்படுங்க அப்படிங்கிற. சோ இந்த சந்தோஷம் சபைக்கு என்ன வருதோ, எந்த சந்தோஷம்? கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை சபை என்ன பண்ணணும்? சகிச்சுக்கணும், ஏற்றுக்கணும். அதுல யாரையுமே பிளேம் பண்றதோ, யாரையும் குற்றப்படுத்துறதோ, எனக்கு இப்படி ஒரு பாடுகள் வந்துருச்சு, எனக்கு இப்படி ஒரு கஷ்டங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறது யார் செய்யக்கூடாது? சபை பண்ணக்கூடாது. சோ இதை என்னைக்கு சபை சந்தோஷமா ஏத்துக்குதோ, நம்மளை தேவன் சுத்தப்படுத்தும் போது அதனால வரக்கூடிய அந்த பாடுகளை சபை என்னைக்கு சந்தோஷமா சகிக்குதோ, அன்னைக்கு சபை கிறிஸ்துவுடைய பார்வைக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 7ஆம் வசனம். உன்னத பாட்டு 4:7. என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. என்ன சொல்லிட்டாங்களாமா? என் பிரியமே, நீ எப்படி இருக்கிற? பூரண ரூபவதி, உன்னில் என்ன இல்லைங்களாமா? பழுதொன்றும் இல்லை. சோ தலையில இருந்து மார்பு வரைக்கும். சோ நம்ம முதல்ல பார்த்தோம், ஏன் இவ்வளவு ஸ்டெப் பை ஸ்டெப்பையா பார்ட் பை பார்ட்டா வர்ணிக்கிறாரு? யாரு? மனவாட்டியை. ஏன் வர்ணிக்கிறார்னா இது யாருடைய சரீரம்? அவரோட சரீரம். இங்க நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம்ல, நம்ம ஒரு சிலருக்கு இந்த வசனங்களை படிக்கும் கொஞ்சம் கில்ட் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். காரணம் என்ன? நம்ம உலகத்துல இருந்து இந்த வசனங்களை படிக்கிறதுனால. பட் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து படிச்சோம் அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம். ஏன் ஒவ்வொரு பகுதியா வர்ணிக்கணும்? மொத்தமா சொல்லிட்டு போயதுனால சபை எப்படித்தான் இருக்கு? இப்ப இந்த 7ஆம் வசனத்தை 1ஆம் வசனமா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. என்ன வசனம்? என் பிரியமே, நீ பூரண ரூபவதி. அப்படினால என்ன அர்த்தம் தான்? டாப் டு பாட்டம், தலையில இருந்து கால் வரைக்கும் பர்ஃபெக்ஷன் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற விஷயம் தானே. இந்த 7வது வசனத்தை 1வது வசனத்தாவ கொண்டு வந்து வச்சிருந்தாருன்னா இந்த 7 வசனங்கள் தேவையே இல்லை. கரெக்ட் தான். இவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் இந்த அளவுக்கு எலாபரேட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் யாருக்கு இல்ல? கிறிஸ்துவுக்கு இல்ல. இந்த அளவுக்கு ஏன் தலையில முடியில இருந்து, கண்ணுல இருந்து, வாயில இருந்து, பல்லுல இருந்து, கண்ணம், கழுத்து, மார்பு வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பையா வர்ணிக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, இந்த ஒவ்வொரு பார்ட்டும் யார் அடையாளப்படுத்தும்? இந்த ஒவ்வொரு பார்ட்டும் யார் அடையாளப்படுத்தும்? சபை அடையாளப்படுத்தும். சபைங்கிறது ஒன்னான்னு கேட்டா நம்ம படிச்சிருக்கோம், தனித்தனியே அவயங்களாகவும் கிறிஸ்துவுடைய சரீரத்தில் இணைந்த ஒரே சரீரமும் என்ன பண்றோம்? இருக்கிறோம். சோ ஒவ்வொரு பார்ட்டும் இங்க சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய அந்த தியாகத்தையுமே இங்க யார் நினைவு கூற ரெடியா இருக்கிறது? ஆனா உலகத்துல இருந்து பார்த்தா என்னடா இந்த மாதிரியான வசனங்கள் இருக்கு, ஆனா அவர் கிளியரா இருக்காரு. இது ஒவ்வொன்றும் ஒரு சரீரத்தில் கூடிய பகுதியில் கிடையாது. இந்த சபை மக்கள் கிறிஸ்துவுடைய தலையாகிய சரீரத்துல இணையறதுக்காக ஒவ்வொரு அவயமா இவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஒரு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய போராட்டம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஓடி முடித்தேன் அப்படின்னா அவங்களுக்கான ரெகக்னைசேஷன் இங்க யார் கொடுத்தாலும். சோ ஒவ்வொரு பார்ட்டும் அவருடைய சரீரத்துல இணையறதுக்கு எவ்வளவு எஃபோர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பையா இங்க யார் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ என்னில இணைந்த இந்த சரீரம் ஒவ்வொன்றும் இந்த தலையில இணையறதுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கு அப்படிங்கறதா இங்க சொல்லிட்டு கடைசியா முடிக்கக்கூடிய விஷயம் என்ன முடிக்கிறான்னா, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில உனக்கு என்ன இல்லைங்களாமா? இப்ப நமக்கு ஒரு கேள்வி, நம்ம இந்த சப்ஜெக்டோட தலைப்பை என்ன வச்சோம்னா உன்னில் பழுதொன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பட் சபையா இருக்கக்கூடிய நம்ம, இல்ல மனைவியா மாற முயற்சி பண்ணிட்டு இருக்க நம்ம, உண்மையில நம்மள பழுதொன்றும் இல்லை நம்மளால உறுதியா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? காரணம் என்னன்னா நமக்குள்ள பழுது இருக்கு. ஏன்னா பைபிளே நம்ம ஒரு விஷயம் சொல்லுது. ஒரு வசனம் கூட வாசிக்கலாம்.
1 யோவான் 1வது அதிகாரம் 8ஆம் வசனம். 1 யோவான் 1:8. நமக்கு பாவமில்லை என்போமேயானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. சோ பைபிள் நம்ம கிளியரா சொல்லிருச்சு. என்ன சொல்லிருச்சுன்னா, நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே, சோ நமக்குள்ள பழுதில்லை, நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஆனா அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உன்னில் என்ன இல்லை, ஒரு பழுதுமே இல்ல அப்படிங்கிறார். ஆனா பைபிள் என்ன சொல்றா, நீங்க எப்படித்தான் இருக்கிறீங்க? பாவிகள் தான். ஒருவேளை நீங்க நாம பாவமே இல்ல, நான் பண்றது தப்பே இல்ல, நான் நீதிமானான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா நமக்குள்ள என்ன இருக்காதுங்களாமோ, நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். நமக்குள்ள என்ன இருக்காது, சத்தியம்ங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்காது. ஏன்னா சத்தியம்ங்கிறது உண்மை, ரைட் தானே? ட்ரூத், டிவைன் ட்ரூத்னு சொல்லுவோம். சத்தியம்ங்கிறது ஒரு ட்ரூத்னா அந்த ட்ரூத் உள்ள இருந்துச்சு அப்படின்னாலே நமக்குள்ள இருக்க கரை நமக்கு தெரியும், நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்கள் நமக்கு தெரியும், நமக்குடைய குற்றங்கள் நமக்கு தெரியும். இது எதுவுமே நமக்கு தெரியலன்னா நமக்குள்ள என்ன கிடையாது, சத்தியம் கிடையாது. சத்தியம் இருந்துச்சுன்னா தான் நான் தப்பு பண்றேங்கிறது தெரியும். லைட், அதாவது விளக்கு வெளிச்சத்துல இல்லாம இருந்தோம்னா நமக்குள்ள இருட்டு எதுன்னு என்ன பண்ணாது, தெரியாது. சோ விளக்கு வெளிச்சத்துல இருந்தோம்னா மட்டும்தான் நம்மளை சுத்தி இருட்டு இருக்கா இல்லையான்றது தெரியும். இருட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நான் கம்ஃபர்டபுளா தான் இருக்கேன்னு சொன்னா அது உண்மையானு கேட்டா, சோ அவர் கிளியரா சொல்றாரு, நமக்குள்ள என்னதான் இருக்கு, பாவம் தான் இருக்கு. ஆனா கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, உங்கள என்ன இல்ல, உன்னில் ஒரு பழுதுமே இல்லைங்கிறார். எப்படி அதை சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு வசனோட வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 26ஆம் வசனம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து, யாரு யாரு, சபை மக்களை நம்முடைய பாவங்கள்ல இருந்து யார் கழுவிட்டது? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தின் மூலமாகவும் அவர் செஞ்ச ஈடுபலியில உலக பாவங்களை மன்னிக்கிறது மூலமாகவும் நம்முடைய பாவங்களை என்ன பண்ணிட்டார், மன்னிச்சுட்டார். என்னைக்கு மன்னிச்சு நம்மளும் அந்த உடன்படிக்கைக்குள்ள போனோம். ஞானஸ்தானம் எடுத்தவங்கள எப்ப ஞானஸ்தானம் எடுத்தோமோ அப்ப நம்மளும் எந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள போயிட்டோம், இனிமேல் இந்த சரீரம் யாருடைய சரீரம் இல்ல, என்னோட சரீரம் இல்ல, இது உங்களுடைய சரீரம். உங்களுடைய சரீரத்திலிருந்து உங்களுடைய பாடுகளை எங்களுடைய சரீரத்தில் என்ன பண்றோம், நிறைவேற்றோம் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு என்னைக்கு வந்தோமோ அன்னைக்கு நம்மள அவர் யாரா பாக்குறாரு, கிறிஸ்துவா பாக்குறாரு. யாரு, நம்மள பாவியா பாக்குறதுல, அவருடைய சொந்த சரீரமா பாவிக்கிறதுனால அவர் நம்மளை என்னவா பாக்குறதுல, குற்றவாளியாவோ பாவியாவோ யார் பாக்குறதுல, அவர் பாக்குறதுல. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மேஜரான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். நம்ம எதை பார்க்கறோம்னா, ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய குறைகளை தான் பார்க்கறோம், அவங்களை குற்றப்படுத்துறது, அவங்களை பிளேம் பண்றது, இதை தான் பார்க்கற முடிய நம்ம அவங்களுக்குரிய நிறைகளை. ஏன்னா இப்ப எல்லாருக்குள்ளேயும் குறையும் இருக்கும், நிறையும் இருக்கும், பிளஸும் இருக்கும், மைனஸ் இருக்கும். பட் நம்ம யாரும் பிளஸ் பார்ப்போமான்னு கேட்டா, பிளஸ் எவ்வளவு இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு எதுதான் ஃபர்ஸ்ட் தெரியும். ஒரு நம்ம சைக்காலஜில ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கும், அந்த ஒயிட் பேப்பர்ல பிளாக் டாட் வச்சு இந்த ஒயிட் பேப்பர்ல என்ன தெரியுதுன்னு கேட்டா 99% பீப்புள் என்னதான் சொல்லுவாங்க, இந்த ஒயிட் பேப்பர்ல ஒரு பிளாக் டாட் இருக்கும்பாங்க. ஆனா ஒயிட்டா எம்டி ஸ்கிரீன், அவ்வளவு பெரிய ஸ்கிரீன் இருக்கும். வெள்ளை பேப்பர்ல ஒயிட்டா எம்டி அவ்வளவு பெரிய பிளேஸ் இருக்கும். அது யார் கண்ணுக்கும் என்ன பண்ணாது. சைக்கலாஜிக்கலாவே ஒருத்தர் குறையத்தான் நம்ம என்ன பண்ணுவோம், பைபிள் சொல்லிடும். என்னன்னா, உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்படி என்ன பண்ணாது, பார்க்காத. பிரச்சனை என்னன்னா, உன் கண்ணில் என்ன இருக்குதுங்களாமா, உத்திரமே இருக்குதுல்ல. ஒரு பெரிய பில்லரையே நம்ம கண்ணில் வச்சுட்டு நம்ம சகோதரன் கண்ணுக்கு என்ன பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ கிறிஸ்து ஃபர்ஸ்ட் அதை பிரேக் பண்றாரு. என்ன பிரேக் பண்ணா, நம்மள்ட்ட எவ்வளவோ பழுதுகள் இருக்கு, எவ்வளவோ பாவங்கள் இருக்கு. நம்ம படிச்சிருப்போம், வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களுடனே நமக்காக அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. எதுக்காக வேண்டுதல் பண்ணணும், நம்மள்ட்ட பாவம் இல்லாமையா. நம்ம பண்ணக்கூடிய தவறுகளுக்காக யார் யார்கிட்ட பிரேயர் பண்ணிட்டு இருக்காருன்னா, கிறிஸ்து பிதாவிக தேவன்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு கண்டினியூஸா. ஆனா கண்டினியூஸா ரெக்வஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் சபையை பார்த்து என்ன சொல்றாரு, உன்ட்ட என்ன கிடையாது, உன்ட்ட என்ன கிடையாதுங்க, ஒரு பழுதுமே கிடையாது. இந்த மாதிரி பார்வையை நம்மளால பார்க்க முடியும். அந்த உலகத்துல ஒரு கேரக்டர் இந்த மாதிரி ஒரு பார்வையை பார்ப்பாங்க. யார் அப்படின்னா, மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்துருக்கோம். மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்துருக்கோங்களே. மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒருத்தரை பார்க்குறாரு. இப்போ ஒருத்தர் கருப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, பயங்கர கருப்பா இருக்காருன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த கருப்பான கேரக்டரை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாரு, எப்படி பார்ப்பாங்க. அவங்களுக்குரிய ஒரே டார்கெட் என்ன, அந்த கேரக்டர் என்ன பண்ணி காட்டணும், அழகாக்கி காட்டணும். அப்பதான் அங்க யாரோட டேலண்ட் வெளிப்படணும்னா அந்த ஆர்டிஸ்டோட டேலண்ட் வெளிப்படும். ஸோ அவங்களுக்கு பிம்பிள் இருக்கா, பிளாக் டாட்ஸ் இருக்கா, கண்ணுக்கு கீழே கருவளையா இருக்கா, உதடு கருப்பா இருக்கா, இதெல்லாம் பார்த்தாலுமே கூட இதை எப்படி சரி பண்றதுனால யார் பார்ப்பாங்க, அந்த ஆர்டிஸ்ட் பார்ப்பாங்க. இப்ப அந்த ஒரு வேலை இங்க யார் பண்ணிட்டு இருக்கிறதுங்களாமோ, மணவாளன் பண்ணிட்டு இருக்காரு. மணவாட்டிய தன் பிதாவுக்கு முன்னாடி காட்டும் போது மணவாட்டி எப்படி தெரியணும், பயங்கர பிளசண்டா தெரியணும்னா, இப்ப மணவாளன் கண்ணுக்கு சபை எப்படி தெரியணும், பிளசண்டா தெரிஞ்சா மட்டும்தான். குறை தெரியக்கூடாது. குறை தெரிஞ்சுனா அந்த குறை யாருக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். ஏன்னா பிதாவைக்கு தேவனே உலகத்தை யார் கண்ணு வழியா தான் பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன்னா, இப்ப கிறிஸ்துவுக்கும் பூமியில இருக்கக்கூடிய சபை மக்கள் நடுவில் யார், ஐ மீன் பிதாவைக்கு தேவனுக்கும் சபை மக்கள் நடுவில் யார் இங்க நிக்கிறது, கிறிஸ்து நிக்கிறார். சோ கிறிஸ்துவுடைய பார்வையில கிறிஸ்துவுடைய ஈடுபலியை கொண்டு உலகத்தை பார்க்கறதுனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்,
உயிரோட இருந்திருக்கும். சோ கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சரி பண்ண முயற்சி பண்றாருடைய நம்மளை குற்றப்படுத்தக்கூடிய வேலையை யார் செய்யறதுல? சோ ஒவ்வொரு ஃபேமிலிக்குள்ளே இருக்க வேண்டிய பேசிக்கான நாலேஜே என்னன்னா, இங்க யாரும் குற்றப்படுத்த என்ன பண்ணல. சோ தேவன் வந்து நம்மளை ஒரு சரீரமா ஒரு குடும்பத்துல ஒண்ணு சேர்த்திருக்கிறார் அப்படின்னாலே நம்ம படிச்சிருக்கோம்ல, இனிமேல் நீங்கள் இருவரும் ஒரே மாமிசமா இருப்பீர்கள் சொல்லிட்டாலே இங்க நம்ம குற்றப்படுத்துறதுக்கு என்ன பண்ணது? சோ கணவன் மனைவியாகட்டும், மனைவி கணவனையாகட்டும் குற்றப்படுத்துறதோ, நிராகரிக்கிறதோ, அவமானப்படுத்துறக்கோ, அதே மாதிரி என்ன அங்கவீனப்படுத்துறக்கோ, அதாவது சரீரத்துடைய குறைகளையோ உள்ளத்துல குறைகளையோ வெளிக்காட்ட சுட்டி காட்டிங்க நம்ம வரல. சோ அவங்க கனப்படுத்தணும். இங்க இருக்கக்கூடிய பிளஸ்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மைனஸை சரி பண்ணுங்க அப்படிங்கறது யாரு சொல்ல வருதுன்னா ஆண்டவராகிய. இது அவர் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, இது அவர் எப்படி செஞ்சு காட்டுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறாருன்னா, ஒரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கலாம். கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாகிய அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சோ நம்மள கரைத்திரை இல்லாம பூரணமான ஒரு மனுஷரா, பூரண ரூபவதியா, பழுதொன்றும் இல்லாத ஒரு கேரக்டரா பிதாவைய தேவனுக்கு முன்னாடி நிறுத்தருக்கு யார் ஒப்பு கொடுத்திருக்குங்களாமா? சோ இன்னைக்கு நமக்கு வலிச்சா அங்க யாருக்கு வலிக்கும்? அதாவது உண்மையான சபைக்கு வலிச்சா அங்க யாருக்கு வலிக்கும்? ஆண்டவராகிய. ஏன்னா அவர் யார்? நமக்கு ஒரு மனைவிக்குரிய தலை கணவன். சோ அவருக்கு அந்த மணவாளனுக்கு அந்த பெயின் என்னன்னா அந்த பெயின் அவர் ஃபீல் பண்றாரு. சோ இந்த இடத்தை பார்த்து அந்த தவறுல இருந்து எப்படியாவது என்ன பண்ணிடணும். சோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அந்த தப்புல இருந்து என்னுடைய மனைவி என்ன பண்ணிடுவேன், எப்படியாவது கூட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறது யார் அங்க ரொம்ப கிளியரா இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது யார் கிளியரா இருக்கிறது? சோ அந்த மென்டாலிட்டியை தான் அவர் எப்படி சொல்றாருன்னா எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 5:25. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. சோ சொல்ல வர விஷயம் என்னன்னா, கிறிஸ்து சபையில என்ன அன்பை கூறுறாரோ அதே அன்பை யார் செய்யணும்? சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேமிலியிலுமே அந்த ஒரு அட்டாச்மெண்ட் என்னைக்குமே குறைய மட்டுமே பார்த்துட்டு ஒவ்வொருத்தரையும் குறை சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் குற்றப்படுத்திட்டு இருந்தா நமக்கும் உலகத்தாருக்கு என்ன கிடையாது, வித்தியாசமே கிடையாது. இது யாரோட நேச்சர் அப்படின்னா சாத்தானோட நேச்சர். முத தேவன் ஒரு கட்டளை கொடுத்தாரு, இந்த பழத்தை சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாக. அதை குற்றப்படுத்தின கேரக்டர் தான் யாரு? சாத்தான். அப்படி கிடையாது. எப்படி கிடையாது? தேவன் சொன்னது தப்பு, இதை சாப்பிட்டா உங்களுக்கு என்ன ஆகாது, ஒண்ணுமே ஆகாது, நீங்க தேவர்களை போல ஆகுன்னு சொல்லிட்டு அங்க குற்றப்படுத்துறத வேலையை ஆரம்பிச்சு வச்சது யாருன்னா யாரு? லூசிபர்ங்கிற அந்த ஒரு கேரக்டர், சாத்தான். ரைட் தானே? சோ இப்ப பிரச்சனை என்னன்னா அந்த ஒரு வெப்பனை இன்னைக்கு நம்மளும் கையில வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம யாரா மாற முடியாதுங்களாமா? சபையாவே மாற முடியாது. ஏன்னா நம்மளுடைய பாவங்களை எதையுமே கிறிஸ்து என்னன்னா கன்சிடர் பண்றதே இல்லை. இந்த பாவத்துல இருந்து இவங்களை எப்படியாவது குளிப்பாட்டி, இன்னத்துல சொன்னா அந்த குளிப்பாட்டுறதை பார்த்துட்டு போன நம்ம குளிச்சிருக்கோம். நம்ம வந்து பிரைவேட்டா குளிக்கும் போது பார்த்தோம்னா நமக்கு உடம்புல இருந்து அழுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கும், கீழே தண்ணியில போயிட்டே இருக்கும். நம்ம அதை பார்ப்போமா, நம்ம சுத்தமாகறத பார்ப்போமா? சோ கிறிஸ்து இப்ப எதை பாக்குறான்னா சபைக்கு நடுவுல இவங்க பாவத்துக்குள்ள இருக்காங்க, ஆனா டே பை டே சத்தியத்துக்குள்ள வளர்றதன் மூலமா, லீலி புஷ்பங்கள் நடுவுல மேயறது மூலமா, இருதயத்துக்குள்ள என்னை வச்சிருக்கிறது மூலமா, உண்மையான சத்தியங்களை பார்க்கறது மூலமா தங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க சுத்தமாகறத என்ன பண்ணி ஆகணும், உதவி பண்ணி ஆகணும், நான் இவங்களை பாதுகாத்தாகணும், நான் இவங்க கூட இருக்கணும். அப்படிங்கறதான் கிறிஸ்து ஆரம்பத்துல என்ன சொல்றதுன்னா நமக்கு சர்டிபிகேட் தான் கொடுக்குறாரு. நம்முடைய பாவங்களை என்ன பண்றதுல கன்சிடர் பண்ணாம உன்னில் பழுதொன்றும். இப்ப யோசிச்சு பாருங்களேன், இப்ப உண்மையிலேயே ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, மனைவிக்குள்ளேயோ இல்ல கணவனுக்குள்ளேயோ நிறைய குறைகள் இருக்குது. ஆனா அந்த கணவனோ அந்த மனைவியோ அந்த பார்ட்னர் இருக்கக்கூடிய நிறைய மட்டும் பேசுறாருன்னா அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? என்ன ஃபீல் ஆகும்? பாசிட்டிவா ஃபீல் ஆகும். அதே மாதிரி ஒரு கில்ட் ஃபீல் வரும். நான் எவ்வளவோ தப்பு பண்ணியுமே கூட இந்த மனுஷன் எனக்கு ரெடியா இருக்குது, என்னை மன்னிக்கிறதுக்கு இவர் ரெடியா இருக்கிறார் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பாவத்தை பண்ண சபைக்கு மனசு வரும். ஐ மீன் அந்த பார்ட்னருக்கு, அது கணவனோ மனைவியோ, அவங்களுக்கு அந்த மனசு வருமான ஒரு கேள்வி கேட்டா கண்டிப்பா வராது. சோ சபை இப்ப திருந்துறதுக்கான வாய்ப்பு இங்க யாருக்கு கொடுக்கறது இல்லாமோ? ஒரு குடும்பத்துல நம்ம பார்ட்னருக்குரிய அந்த ஒரு ஸ்பேஸை நம்ம கொடுக்குறோமோ இல்லையே தெரியல. ஆனா ஏறக்குறைய 2000 வருஷமா யாருக்கான ஸ்பேஸ் இங்க கொடுத்துட்டு இருக்காருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டு இருக்காரு. எப்படியாவது இந்த சபை முழுவதுமா பரிபூரணமா பூரண ரூபவதியா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி என்கிட்ட வந்துரும் அப்படிங்கிறது யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இல்லாம கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ நம்முடைய பாவங்களை அவர் எப்படி இங்க கன்சிடர் பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 25வது அதிகாரம் 7ஆம் வசனம், என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும், கர்த்தாவே உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். சோ இப்ப கிறிஸ்து நம்மள பாவம் இல்லாம இன்னும் சில பழுது இல்லாம பாக்குறாரு அப்படின்னாலே எதை பேஸ் பண்ணி பாக்குறாருங்களாமா? அவருடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய கிருபை. ஏன்னா அழைச்சது யார்? என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வர. சோ என்னுடைய பிதா இவங்களை எனக்கு மனைவி என்ன பண்ணிருக்காரு, சூஸ் பண்ணிருக்காருன்னா அந்த கிருபையை பேஸ் பண்ணி தான் இப்ப யார் பார்த்துட்டு இருக்கிறாங்களாமா? சோ அந்த கிருபையை பேஸ் பண்ணி பார்க்கறதுனாலதான் நம்முடைய இளவயதின் அக்கிரமங்கள் யாருக்கு தெரியாம இருக்குது,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரியாம இருக்கு. சோ அதை நினைக்கிறதே கிடையாது. எப்படியாவது இந்த பிள்ளைங்க என்கிட்ட வந்துருவாங்க, என்னுடைய சரீரத்துல அவயவமா இணைஞ்சிருவாங்க அப்படிங்கிற யார் ரொம்ப கிளியரா இருக்கிற, யார் கிளியரா இருக்கிறது? சோ ரொம்ப கிளியரா கிறிஸ்து இருக்கிறதுனாலதான் தேவனுடைய கிருபையினால தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு தான் இப்ப யாரை பார்த்துட்டு இருக்கிறார்? சபை என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்துட்டு இருக்காரு. சோ இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ஈடுபடி யாருக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரு? எளிமையா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒவ்வொரு வருஷமும் நினைவு கூறுதல் ராப்போஜனம் அனுசரிக்கிறவங்கள என்ன பர்பஸ்? சோ நம்ம ஞானஸ்தானத்தை என்ன பண்றோம்? திரும்ப புதுப்பிக்கிறோம். ரைட் தானே? புதுப்பிக்கிறோம். சோ புதுப்பிச்சா அன்னையிலிருந்து நம்ம மறுபடியும் புது மனுஷன். அன்னைக்கு அந்த ரத்தத்தையும் அந்த அப்பத்தை வாங்கி சாப்பிட்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தி மறுபடியும் நம்ம லைஃப்ல 1 இயரை கூட்டி கொடுக்குறான்னா அன்னைக்கு வரைக்கும் எது அப்ளை ஆயிட்டு இருக்குன்னா அவர் செலுத்தின அந்த ஈடுபடி அன்னைக்கு வரைக்கும் அப்ளை ஆகி தன்னுடைய பிதாவுக்கு தேவனுக்கு முன்னாடி ஒரு பரிபூர்ண ரூபதியா நம்மளை நிறுத்துறதுக்கு இங்க யாரு பாடுபட்டு இருக்கிறதுங்களாமா? பகல் குளிர்ச்சி ஆயிருச்சு, நிழல் சாய்ந்து போகிற வரைக்கும் கூட யார் இங்க நமக்காக பாடல அனுபவிச்சுட்டு இருக்கிறது? சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாடல அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. சோ அனுபவிச்சுட்டு இப்ப ஏறக்குறைய நம்ம வந்து ஒரு 8 வசனம் பார்த்திருக்கோம். ரைட்டு தானே? 8 வசனம் வரைக்கும் சபை கிட்ட இருக்கிற என்ன மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு? பிளஸ் மட்டும். சோ தலை எப்படி இருக்கு, கண்ணு எப்படி இருக்கு, பல்லு எப்படி இருக்கு, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பையா எலாபரேட் பண்ணி யாரை மகிமைப்படுத்தி இருக்கிறாருன்னா சபையை என்ன பண்ணியிருக்காரு? பிரைஸ் பண்ணியிருக்காரு. சபையை உற்சாகப்படுத்தி சபையை வந்து ஒரு பிளசண்டான ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு இப்ப அடுத்த விஷயம் எப்படி முடிச்சார்னா, நீ பரிபூரண ரூபவதி, உன்னில என்ன இல்லைங்களாமா? பழுதொன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த வசனம் ஆரம்பிக்கிறார். வாசிக்கலாம் 8ஆம் வசனம். லீபனோனில் இருந்து என்னோடே வா என் மணவாளியே, லீபனோனில் இருந்து என்னோடே வா, அமனாவின் கொடுமுடியில் இருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுடியில் இருந்தும் சிங்கங்களின் தாவரங்களில் இருந்தும் சிவிங்கிகளின் மலைகள் இருந்தும் கீழே பார். சோ இங்க எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது லீபனோனில் இருந்து என்னோட வா. இப்ப நீங்க உன்னத பாட்டுல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடத்துல இந்த ஊரை வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லியிருப்பார். இப்ப இந்த வசனத்தை எப்படி சொல்லியிருக்கலாம்? எருசலேமில் இருந்து என்னோட வான்னு சொல்லியிருக்கலாம், இஸ்ரேலில் இருந்து என்னோட வான்னு சொல்லியிருக்கலாம், சியோன் குமாரத்தி சியோனில் இருந்து ஏன்டா வா இப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா கண்டினியூஸா உன்னத பாட்டை நம்ம பார்த்தோம்னா இந்த லீபனோன் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணிங்கன்னா வந்துட்டே இருக்கு. நம்ம பின்னாடி ஒரு சில தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா லீபனோன் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். பட் ஒரு ஹிண்ட் மட்டும் பார்க்கலாம். லீபனோனுக்கு பைபிள்ல இருக்கக்கூடிய இல்ல ஜாகிரபிக்கலா அதுக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லீபனோன் அப்படிங்கிறது வந்து ஒரு அரபு தேசத்தை சார்ந்த ஒரு நாடு. மேப்ல பார்த்தா நமக்கு தெரியும். லீபனோன் அப்படிங்கிறது சுத்தி அரபு கண்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல, அரபு எமிரேட்ஸ்க்குள்ள அவங்க ஐக்கிய நாடுகளுக்குள்ள ஒரு நாடா இருக்கக்கூடிய கண்ட்ரி தான் என்னன்னா லீபனோன். அரபு நாடுகள் அப்படின்னா டக்குன்னு ஞாபகம் வர விஷயம் இல்லை. அரபு நாடுகள் கல்ஃப் கண்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல, கல்ஃப் கண்ட்ரினாலே நமக்கு உடனே ஞாபகம் வர விஷயம் என்னன்னா பாலைவனம். அது ஃபுல்லாக என்ன லேண்டு தான்? டெசர்ட் லேண்டு. பட் இதுல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த டெசர்ட் லேண்டு நடுவில் இருக்கிற லீபனோனுக்குள்ள ஒரு டெசர்ட் கூட இருக்காதுங்களா? சொல்ல விஷயம் புரியுதுங்களா? அது ஒரு டெசர்ட் லேண்டு தான். பாலைவன நாடுகளுக்குரிய அந்த ஒரு ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய நாடு தான் லீபனோனும். ஆனா லீபனோன் என்ன இருக்காதுங்களா? டெசர்ட் லேண்ட் இருக்காது. டெசர்ட் லேண்டே இல்லாத ஒரு கண்ட்ரி தான் லீபனோன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, லீபனோன்ல மட்டுமே அவங்க நாட்டில் உற்பத்தி ஆகிற ஏறக்குறைய 15க்கு மேற்பட்ட நதிகள் இருக்குதுங்களா? எத்தனை நதி? பாலைவனத்துல என்ன இருக்காது? தண்ணியே இருக்காது. ஆனா லீபனோன்ல மட்டும் என்ன இருக்குதுங்களாமோ? நிறைய தண்ணீர் வளம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த லீபனோன் அப்படிங்கிற தேசம். ஸோ இந்த ஜாகிரபியில் நமக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். சுத்தி பாலைவனம், லீபனோன் மட்டும் எப்படி இருக்கலாம்? பிளசண்டா இருக்கும். அது மாதிரி இப்ப யார் இருக்கிறதுங்களாமோ? சபை இருக்குது. சுத்தி தண்ணியே இல்லை. ஆனா லீபனோன்ல 15க்கு மேற்பட்ட சொந்த ஆறு அங்க உற்பத்தி ஆகக்கூடிய நதி ஓடிட்டு இருக்குன்னா இதை யார் அடையாளப்படுத்தும்? ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் உலகம், அதாவது கல்பனா தெரியும், பாலைவனம் அப்படின்னா தெரியும், உலகத்தை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம். ஸோ உலகத்துக்கு நடுவுல பாலைவனங்களுக்குள்ள நடுவுல இருந்தாலும் லீபனோன் மட்டும் எப்படி பிளசண்டா இருக்கோ அது மாதிரி இப்ப சபை எப்படித்தான் இருக்குதுங்களாமோ? எப்படிதான் இருக்குதுங்களாமா? பயங்கர பிளசண்டா இருக்கு அப்படின்னு சொல்ற. ஸோ லீபனோன்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா வெள்ளை மலைன்னு சொல்லுவாங்க. பியூர் ஒயிட் வெள்ளைன்னு சொல்லுவோம்ல. ஸோ வெள்ளைன்னா நமக்கு தெரியும் பரிசுத்தமான ஒரு நிலைமையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ லீபனோன்ல இருந்தாலுமே சபை என்ன கண்டிஷன்ல இருக்குதுங்களாமா? ஒரு பரிசுத்தமான ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ லீபனோன்ல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு சில சம்பவங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது சாலமோன் ராஜாவுடைய காலத்துல வசனங்கள் படிக்க வேண்டாம், நம்ம எழுதி வேணா வச்சுக்கலாம். 2 நாளாகமத்துல இருக்கும். 2 நாளாகமும் 2வது அதிகாரம் 8, 9 நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாலமோன் ராஜா தேவாலயம் கட்டுவார். ஸோ தேவாலயம் கட்டும் போது அதிகமான அதுக்கு தேவையான உட்டு, அதாவது கேதுரு மரங்கள்னு சொல்லுவோம்ல, இந்த கேதுரு மரங்கள்ல எங்க இருந்து இம்போர்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது லீபனோன்ல இருந்து என்ன பண்ணி லீபனோனில் இருந்து கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் வாசனை மரங்களையும் எனக்கு அனுப்பும். லீபனோனின் மரங்களை சோ இப்போ இந்த எல்லா மரத்தையும் அவர் எங்க இருந்து வாங்கி இருக்கிறாரு? அங்க லீபனோன்ல தான் வாங்கியிருக்காரு. என்ன பர்பஸ்க்கு வாங்கினார் அப்படின்னா, அதிலே அடுத்த வசனம் வாசிக்கும் போது நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாய் இருக்கும் அப்படிங்கிறார். சோ
தேவனுக்கு ஒரு தேவாலயம் கட்ட போறாரு. அந்த தேவாலயத்துக்கு ஒரு உட்டு தேவைப்படுது. அந்த தேவாலயம் எப்படி இருக்கும்னா பெரிதும் இருக்கும். உலகத்துல இருக்கிற எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். அப்படின்னா அதுக்கான உட்டு அவர் எப்படி செலக்ட் பண்ணிருக்கோம்? ரொம்ப ப்ரீசியஸா, அதாவது ரொம்ப ஒவ்வொரு விஷயம் பார்த்து செஞ்சுருவாங்க. அப்படி பார்த்து அவர் செலக்ட் பண்ண உட்டு எதோட உட்டுங்களாமா? லீபனோன்ல இருந்து வரக்கூடிய கேதுக்களை தான் யார் சூஸ் பண்ணீங்கன்னா சாலமோன் ராஜா சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கு தெரியும் லீபனோன் அப்படிங்கிறது சபை மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சபை மக்களா இருந்தாலும் சபை மக்கள்ல சபையா நிறைவேற ஒரு கேட்டகரி பீப்புள் இருப்பாங்கல்ல. இங்க எல்லாருமே எதுக்கு தான் வந்திருக்கணும்? திருச்சபையா மாறத்தான் வந்திருக்கோம். ஆனா முழுவதும் சபையா மாறின ஒரு குரூப்பை நீ என்ன பண்ண? அங்க இருந்து எங்க வந்துரு? லீபனோனிலிருந்து நீ என்ன பண்ணு? வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு லீபனோனிலிருந்து என்னோட வா என் மடவாளியே எப்படி ஆரம்பிக்கிறாங்களாமா? ஸோ லீபனோனிலிருந்து கிறிஸ்துவோட சேர்றதுக்கு யார் தன்னுடைய கோர்ஸை முழுசா ஓடி முடிக்கிறாங்களோ உலகத்துல இருந்தாலுமே கூட தங்களை பரிசுத்தமா வச்சு கிறிஸ்துவ கிட்ட போய் சேர்றதுக்கு யாரு ரெடியா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் யாரு? என்னுடைய மனவாளி. சோ லீபனோனிலிருந்து என்னோட வா என் மனைவாளியே, லீபனோனிலிருந்து என்னோட வா, அமனாவின் கொடுமுடியிலிருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும். அப்படின்னா இங்க ஒரு 3 மலையை பத்தி பேசுறார். ஒன்னு லீபனோன், இன்னொன்னு அமனாவின் கொடுமுடி ஹில்ஸ், ரைட் தானே? இன்னொன்னு என்ன சொல்றாங்க? சேனீர் எர்மோன் ரெண்டுமே என்னதான்? ஒண்ணுதான். சேனீர்னாலும் சரி எர்மோன்னாலுமே சரி ஒரே இடத்த தான் குறிக்கும். ஸோ இது மூணுமே என்னதான்? மலை, ரைட் தான். மலைனால நமக்கு தெரியும் உயரமான ஒரு நிலைமையை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம். ஸோ சபை இப்ப எப்படி இருக்குன்னா, இப்ப அதுல லீபனோன்னா பார்த்துட்டோம், வெள்ளை மலைன்னு சொல்லுவோம், பரிசுத்தத்தை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. அதே மாதிரி அமனா அப்படிங்கிற மலை எதை அடையாளப்படுத்தும் அப்படிங்கும்போது ட்ரஸ்ட்னா கூகுள்ல போட்டீங்கனாலே தெரியும். அமனான்னு போட்டு அந்த ஹீப்ரு வெர்ஷனை செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். அமனா அப்படின்னாலே ட்ரஸ்ட் அல்லது ஆனஸ்டி, நேர்மைன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ கிறிஸ்துவுக்கும் பிதாவிய தேவனுக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கு. இந்த சேனீர் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு தெரியும், எர்மோன் அப்படிங்கிறது ஒரு பணிகள் படர்ந்த, அதுவும் ஒரு பரிசுத்தமான ஒரு நிலைமை, அதாவது பீக்னு சொல்லுவாங்க. எர்மோன் அப்படின்னாலும் சரி, சேனீர் அப்படின்னாலும் சரி, உச்சம்னு சொல்லுவோம், பீக், ரைட் தானே? ஸோ இந்த நிலைமையில உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் யாருடைய நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது யாருடைய நிலைமை? சபையோட நிலைமை. ஆனா சபை எங்க இருக்குது? உலகத்துக்குள்ளதான் இருக்கு. இங்க இருந்து என்ன பண்ணு? நீ எங்கிட்ட வந்துருங்கிற. ஏன் எங்கிட்ட வந்துருன்னு சொல்றாருன்னா, இங்க சபைக்கு ஒரு 2 பிரச்சனை இருக்குதுங்களா? என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறார்னா, லீபனோனிலிருந்து என்னோட வா, அமனாவின் கொடுமுடியிலிருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும் சிங்கங்களின் தாவரங்களிலிருந்தும் சிவங்கிகளின் மலைகளிலிருந்தும் நீ என்ன பண்ணு? இப்ப சபை எங்க இருக்குன்னா ஒரு உச்சியில இருக்கு, ரைட் தானே? ஒரு உச்சியில இருக்கு. இந்த மலை எந்த அளவுக்கு அழகா இருக்குதோ, இந்த 3 மலைகளுமே எந்த அளவுக்கு அழகா இருக்குதோ, எந்த அளவுக்கு பசுமையா இருக்குதோ, எந்த அளவுக்கு பிளசண்டா இருக்கோ, அந்த அளவுக்கு ஆபத்தும் நிறைஞ்ச ஒரு இடம். எந்த இடம்? சபை இப்ப எங்க இருக்குது? அது கரெக்ட். இங்க உலகத்துல சபைங்கிறது உலகம், வனாந்தரமான ஒரு இடத்துல கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கு? சபை வாழ்ந்துட்டு இருக்கு. கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கையை உலகத்திலே இருந்து வாழ்ந்துட்டே இருந்தா கடைசி வரைக்கும் சபை ஆக முடியுமா? அப்படி ஒரு கேள்வி கேட்டா, ஏன்னா அந்த உலகத்துல என்னமும் இருக்குதுங்களாமா? சிங்கமும் இருக்குதுங்களாமா? சிவிங்கி நமக்கு தெரியும், சிறுத்தைன்னு சொல்லுவோம். சிவிங்கினா இந்த டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக், நம்ம தானியெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ சிவிங்கினால் எதை அடையாளப்படுத்தும்? சிறுத்தை, ரொம்ப ஸ்பீடா ஓடக்கூடிய ஒரு உயிரினம். சிங்கம்னா எதை அடையாளப்படுத்தும்? பைபிள்ல சிங்கம்ங்கிறது அந்த வனாந்தரத்துல சிங்கம் வந்து பாதுகாக்குமா, இல்ல நம்ம சிங்கத்துக்கு இரையாயிருவோமா? வனாந்தரத்துல நம்ம இருக்கணும்னு வச்சுக்கோமே, அந்த வனாந்தரத்துல சிங்கம் இருக்கு அப்படின்னா சிங்கம் நம்மளை பாதுகாக்குமா, இல்ல சிங்கத்துக்கு நம்ம இரையாகிற வாய்ப்பு அதிகமா இருக்கா? இரையாகிறத வாய்ப்பு அதிகமா இருக்குன்னா இப்ப இங்க சிங்கம் யாருன்னு கேட்கிறேன். நம்ம படிச்சிருப்போம், கர்ஜிக்கிற சிங்கம் போல சுத்தி வருகிற சாத்தா. சோ இவனோட போட்ட அந்த ஒரு ஆக்கிப்பை எங்க இருக்குதுங்களாமா? இந்த இடத்துல இருக்கு. உலகத்திலேயே நம்ம இருந்துட்டு உலகத்தார் கூட வாழ்ந்துகிட்டு கிறிஸ்துக்குரிய வேலையை நம்மளால செய்ய முடியுமா? ஒரு கேள்வி கேட்டா செய்யவே முடியாது. ஒண்ணு குளிரா இருக்கணும், இல்லைன்னா அனலா இருக்கணும். நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பேன், உலகத்துக்குரிய காரியங்களை செஞ்சுட்டு இருப்பேன், அதாவது சிங்கம் கூட நான் வாசம் பண்ணிட்டு இருப்பேன், கொடுமுடியிலே இருப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா அது முடியுமான்னு கேட்டா முடியாது. சோ சிறுத்தை நமக்கு தெரியும், சிறுத்தை எதை அடையாளப்படுத்தும்? தானியேல் புக்கு படிச்ச எல்லாருமே நல்லாவே தெரியும். என்னது? பேர் சபை மண்டலம். அதனுடைய தலைமை மையம் எது? ரோமன் கேத்தலிக் சொல்லுவோம், போப்பு மார்க்கம் சொல்லுவோம். சோ இவங்களுடைய ஒரு ஆளுமை எங்க இருக்குன்னா இங்க இருக்கும். ஒண்ணு உலகத்துல இருந்தா சாத்தாட்ட மாட்டிக்கும், இல்ல கிறிஸ்துவ மண்டலத்துக்குள்ள எங்க இருக்கிறோம்னே தெரியாம இருந்தோம்னா யார்ட்ட மாட்டிக்கும்? அவங்கள்ட்ட மாட்டிக்கும். இவங்க 2 பேர்ட்ட மாட்டோம்னா நம்மளால யார்ட்ட போய் சேர முடியாது. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப பிரச்சனை என்ன? இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஏறக்குறைய 8 வசனம், 7 வசனம் சபை என்ன மட்டும் தான் பேசியிருப்பாரு, ரைஸ் பண்ணி மட்டும் பாசிட்டிவ் மட்டும் தான் பேசிட்டு இருப்பாரு. ஆனா இப்ப சபை கிட்ட ஒரே ஒரு அந்த பிளாக் பேப்பர்ல, ஒயிட் பேப்பர்ல பிளாக் டாட் மாதிரி சபைக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பண்ணிட்டு இருக்கு. சோ ஒரு பார்ட் உலகத்திலையும் ஒரு பார்ட் சபைக்கு உண்மையான ஊழியத்தை தான் பண்ணுது. ஆனா அது எங்க இருந்தே பண்ணிட்டு இருக்கு சபை?
உலகத்துக்குள்ள இருந்தே பண்ணிட்டு இருக்கு. அவர் கிளியரா சொல்லிட்டார், நான் உலகத்தால் அளந்தது போல. சோ அந்த விஷயத்தை சபையில எஸ்டாப்ளிஷ் பண்ணா இன்னும் சபை அதிகமா என்ன பண்ணலாம், எஃபோர்ட் போடணும். யார்கிட்ட போய் சேர்றதுக்கு, கிறிஸ்துவிட்ட போய் சேர்றதுக்கு இன்னும் சபை அதிகமா எஃபோர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ சொல்றதுக்கு அவர் எவ்வளவு பாசிட்டிவ் சொல்லி முடிச்சுட்டு தான் என்ன சொல்றாரு, அந்த ஒரு விஷயத்தை உன்ட்ட இந்த ஒரு மைனஸ் மட்டும் சொல்லு. அதான் நம்ம வெளிப்படுத்தல படிப்போம். அதாவது என்னன்னா, உங்கள்ட்ட நிறைய வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரத்துல 7 சபைகளை குறித்து பேசும்போது 1ஆம் சபையை குறித்து சொல்லுவார். உங்கள்ட்ட எல்லாமே பாசிட்டிவ் தான், அதிகமா அன்பா இருந்தீங்க, தேவனுக்கு பிரியமா இருந்தீங்க, நல்ல வேலையை செஞ்சீங்க, எல்லாம் சொன்னாலுமே ஆகிலும் சோ அந்த ஒரு கெப்பாசிட்டி என்னதுன்னா, மைனஸ் இங்க என்ன பண்ணல, பெருசு பண்ணல. உன்ட்ட மைனஸ் இருக்கு, ஆனா அதை விட அதிகமா என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு. உன்ட்ட இருக்க பிளஸ் நீ கன்சிடர் பண்ணு, உன் மைனஸ் என்ன பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு. இது ஈஸியா வெளியே போட்டலாம். ஆனா அந்த பிளஸ் யார் இங்க ஹைலைட் பண்ணி காட்டுறது அப்படின்னு பார்த்தா, சோ ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய மெயினான ஒரு குவாலிஃபிகேஷன் இதுதான். குற்றப்படுத்திட்டே இருந்தா யாரும் நம்மள என்ன பண்ணிக்க முடியாது, சரிப்படுத்திடவே முடியாது. இங்க எல்லாரும் குற்றப்படுத்துறது ரொம்ப ஈஸி. பட் ஒருத்தர் இருக்க பிளஸ் பாக்குறது மட்டும் தான் யாருடைய கெப்பாசிட்டினா, கிறிஸ்துடைய கெப்பாசிட்டி. கிறிஸ்து எப்படி பிளஸ் மட்டும் பாக்குறாரோ, சபையா இருக்கக்கூடிய நம்மளும் சரி, நம்ம குடும்பம்னா 2 விஷயம். ஒன்னு சபை, இன்னொன்னு நம்முடைய பர்சனல் ஃபேமிலி, இன்னொன்னு உலகம் எப்படி நடக்கலாம். எங்கேயுமே நம்ம எதை பார்க்க கூடாது, மைனஸை பார்க்கவே கூடாது. மைனஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும். பட் அதை பிளஸ்ஸா மாத்துறது மட்டும் யாருடைய வேலை, நம்முடைய வேலை. நம்ம அதற்காகத்தான் இதற்காக வென்றே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கு. இப்படித்தான் அந்த உலகம் இருக்கும். இதை சரி பண்ணிக்க வேண்டிய, இதுக்குள்ள இருந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய பொறுப்பு தான் யாருக்கு இருக்குங்களா, யாருக்கு இருக்குது. சோ அது எப்படி சொல்றா அப்படின்னு பார்க்கும்போது, யோவான் 12ஆவது அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். சோ ஏன் நம்மள அவர் கூப்பிடுறார், எங்க லீபனோன்ல இருந்தும் அமலாவின் கொடுமுடியில இருந்தும் நம்மளை ஏன் கூப்பிடுறாருன்னா, நம்ம யாருக்கு வந்திருக்கோம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் யாரை பின்பற்றணும், உலகத்துல இருந்து 2 வேலையை நம்ம என்ன பண்ண முடியாது, 2 எஜமானுக்கு நம்மளால ஊழியக்காரனா இருக்க முடியாது. அதனால நீங்க அந்த இடத்தை விட்டு இப்ப எந்த இடத்துக்கு வந்துருங்க, இந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். சோ அந்த ஒரு கெப்பாசிட்டி எங்க முடிக்கிறாருன்னா, இந்த ஒரு நாலேஜ், ஒருத்தர் குற்றப்படுத்துற நாலேஜ் இங்க யாருக்கு இருக்கக்கூடாது, நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம யாருக்கு ஊழியம் செஞ்சு வந்திருக்கோம், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கோம்னா அவர் செய்யக்கூடிய ஊழியத்தை யார் செய்யணும், நம்மளும் செய்யணும். அதை விட்டுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஊழியத்தை, இதுதான் தேவனுக்கு பிரியமான ஊழியம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம்னா அது யாருக்கு பிரியமா இருக்காது. சோ இதை ஃபேமிலிக்குள்ளே நம்ம என்ன பண்ணி ஆகணும். அதை எப்படி முடிக்கிறாருன்னா, எபேசியர் 5ஆவது அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கும் போது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், கிறிஸ்துவும் சபைகளில் என்னதான் பண்றாங்களாம், அந்த ஒரு அன்பு தான். அது குடும்பத்திலேயா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், உலகத்திலேயா இருக்கட்டும், எல்லாருமே அன்பு கூறத்தான் இங்க நம்ம வந்திருக்க முடிய, யாரையும் குற்றப்படுத்த இங்க என்ன பண்ணல, யார் இங்க வரல. சோ அவர் என்ன சொல்லி முடிக்கிறார், வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆவது அதிகாரம் 3ஆம் வசனம். பிலிப்பியர் 2:3. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். சோ இங்க மேன்மை பாராட்டுறதுக்கு சபை மக்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம மேன்மை பாராட்டலாம்னு ஒரு கேள்வி கேட்டா மேட்டில் நமக்கு என்ன இருக்கக்கூடாது. ஆனா சபை மக்களும் ஒரு சந்தர்ப்பத்துல மேன்மை பாராட்டலாம். எதுலன்னா நம்முடைய தாழ்மையை குறிச்சு. சோ நம்ம எவ்வளவு வேணா, நமக்கு எவ்வளவு பாதிப்பு உலகத்துல இருந்து வந்தாலும் சரி, குடும்பத்துல இருந்து வந்தாலும் சரி, சபையில இருந்து வந்தாலும் சரி, அதை சகித்துக் கொள்ளக்கூடியதும் அவங்களுக்காக பிரேயர் பண்ணக்கூடியது. மோசையை குறிச்சு நம்ம படிச்சிருக்கோம், ரைட் தானே. மீரியாம் அவருக்கு ஆப்போசிட்டா பேசினாலும் கூட அந்த அம்மாவுக்கு குஷ்டரோகம் வந்தோடனே அந்த அம்மாக்கா பிரேயர் பண்ண ஒரு கேரக்டர் யாருன்னா மோசே. அந்த ஒரு கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கணும், நமக்கு இருக்கணும். ஸோ நம்ம சகோதர மக்களுக்காக சரி, நம்ம குடும்ப உறுப்பினருக்காக அவங்களுடைய பாடுகளுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்களுக்காக வேண்டுதல் செய்யக்கூடிய பொறுப்பு தான் நமக்கு இருக்கக்கூடிய. அவங்களை குற்றப்படுத்துறதோ அவங்களை கனவீனப்படுத்துறதோ யாருக்கு வேலை இல்லை, நமக்கு வேலை இல்லை. ஸோ இந்த ஒரு மேட்டின்மை நமக்கு இருக்கக்கூடாதுன்னா நம்ம யார்கிட்ட போயிடணும். நீங்க லீபனோன்ல இருந்தாலும் பரவாயில்ல, அமனாவின் கொடுமுடியில இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்க பக்கத்துல என்னவும் இருக்குதுங்களாமா, சிங்கமும் இருக்குது, சிறுத்தையும் இருக்குது. இது 2 மாட்டுனா நீங்க எங்க இருந்தாலும் நீங்களும் பாலைவனமா என்ன பண்ணிடுவீங்க, மாறிடுவீங்க. அதனால இப்பவே நீங்க என்ன பண்ணிடுங்க வந்துருங்க. சோ இந்த மனத்தாழ்மை சபைக்கு என்ன வருதோ, நான் முதலே சொன்னதான், இப்படி கிறிஸ்து நம்மள்ட்ட இருக்க பிளஸ் மட்டும் பார்த்து ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் நம்மளை கரெக்ட் பண்ண ரெடியா இருக்கிறான்னா சபைக்கு கண்டிப்பா ஒரு குற்றச்சாட்டு வரும். ஏன்னா என்னை முழுவதும் நேசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ என்னுடைய பாவத்துல இருந்து நான் என்ன பண்ணுவேன், இனிமேல் கண்டிப்பா இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம எந்த கண்ணில் பார்த்துட்டு இருக்கோம், சத்தியத்தை பார்க்கக்கூடிய கண்கள் மட்டும்தான், சத்தியத்தை பேசக்கூடிய வாய் மட்டும்தான், கிறிஸ்துவினால் கிடைக்கக்கூடிய அன்பினால் கிடைக்கிற க்ளோ மட்டும் அந்த கண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா, ஒருவேளை நமக்கு அந்த குற்ற உணர்ச்சி வந்துருச்சுன்னா அந்த தவறை என்ன பண்ண மாட்டோம், மறுபடியும் கண்டிப்பா பண்ணவே மாட்டோம். என்னைக்கு இந்த தாழ்மையினால நமக்கு சந்தோஷம் வருதோ, எந்த தாழ்மையினால, உலகம் கொடுக்கக்கூடிய பாடுகளை சகித்துக் கொள்ளக்கூடிய அந்த தாழ்மையினால வரக்கூடிய சந்தோஷம் என்னைக்கு வருதோ,
அன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு போகுது, உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 9வது வசனம். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். சோ என்னைக்கு சபை வந்து அதாவது தன்னுடைய தாழ்மையில சந்தோஷப்பட ஆரம்பிக்குதோ, தங்களுடைய இழப்புகள்ல சந்தோஷப்பட ஆரம்பிக்குதோ, தங்களுடைய பாடுகள்ல சந்தோஷப்பட ஆரம்பிக்குதோ, தங்களை குற்றங்களை குறித்து மனம் வருந்தி அதுல இருந்து வெளியே வர்றதுல முயற்சி பண்ணுதோ, அன்னைக்கு சபை கிறிஸ்துவுடைய பாருங்க எப்படி தெரியுங்களாமோ, என் இருதயத்தை என்ன பண்ணிக்கலாமோ கவர்ந்து கொண்டாய்கிறார். அது என்ன இருதயத்தை கவர்ந்து கொள்றதுன்னா, கவர்ந்துனால என்ன அர்த்தம், திருடுறது, ரைட் தானே? அவருடைய இருதயத்தை இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். சோ என் இருதயத்தை என்ன பண்ண, சோ இருதயமே தெரியும். கிறிஸ்துவோட இருதயம் எது? கிறிஸ்துவோட இருதயம்னாலே நமக்கு என்ன ஞாபகம்? கிறிஸ்துவோட இருதயம் நம்ம தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. பட் கிறிஸ்துவோட இருதயம்னா எதை அடையாளப்படுத்த அப்படின்னா, கிறிஸ்துவோட மைண்ட் செட், அவருடைய தாட் ப்ராசஸ். கிறிஸ்துவோட இருதயத்துல என்ன மட்டும்தான் இருக்கு, பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியம், பிதாவாகிய தேவனை கனப்படுத்தக்கூடிய காரியம், பிதாவாகிய தேவனுக்கு எது பிரியமோ அதை மட்டும் செய்யக்கூடிய காரியம், பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றதை மட்டுமே செய்யக்கூடிய காரியம். இந்த கேரக்டரை இப்ப யாரும் அடாப்ட் பண்ணிக்கிட்டுங்களாமோ, அடாப்டா புரியல, தத்தெடுத்துக்கிட்டாங்க. கிறிஸ்து கூட அந்த மனநிலையே இப்ப யாரும் தத்தெடுத்துக்கிட்டது. சோ இப்ப சபை தத்தெடுத்துக்கிச்சிங்களாமோ, கவர்ந்து கொண்டாய். சபை என்ன பண்ணுச்சு, நான் என்ன பண்ணுவேன், தேவனுக்கு எது பிரியமோ அதை மட்டும்தான் செய்வேன், தேவனை எது கனப்படுத்துமோ அதை மட்டும்தான் செய்வேன், தேவனை எது மகிமைப்படுத்துமோ அதை மட்டும்தான் செய்வீங்கிற ரேஞ்சுக்குள்ள இப்ப யார் வந்துட்டது, இப்ப யார் வந்துட்டது, சபை வந்துருச்சுங்களாமா. சோ அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, பிதாவிக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற காரியத்தை மட்டும் சபை செய்யக்கூடிய நிலையை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. சோ எந்த நிலை அப்படின்னு பார்க்கும்போது, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5ஆம் வசனம், பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. சோ கிளியரா சொல்லிட்டார், யாருடைய சிந்தை, அந்த மைண்ட் செட் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம யாருடைய இருதயத்தை கவர்ந்துக்குவோம். சோ கிறிஸ்துவோட இருதயத்தை நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாலே நமக்குள்ள என்ன இருக்கும்னா, கிறிஸ்து இயேசுவுள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். என்னைக்கு அந்த சிந்தனை நமக்குள்ள வருதோ அன்னைக்கு நமக்கு யார் இருதயம் வந்துடும், கிறிஸ்துவோட இருதயம் யாருக்குள்ளே வந்துருக்கலாமோ நமக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதை முடிக்க அவர் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, என் இருதயத்தை கறந்து கொண்டாய் என் சகோதரியன்னு ஆரம்பிக்கிறார். நம்ம கிறிஸ்துவுக்கு சகோதரியா மனவாட்டி, நம்ம கிறிஸ்துவுக்கு சகோதரியா அழைக்கப்பட்டிருக்கோமா இல்ல மனவாட்டியா அழைக்கப்பட்டிருக்கோம் கேள்வி கேட்டோம்னா நம்ம மனவாட்டியா அழைக்கப்பட்டிருக்கோம். ஆனா இங்கேயே அவர் எப்படி சொல்லணும், என் சகோதரியன்னு பேச ஆரம்பிக்கிறார். ஏன் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்க்கும்போது, இங்க நம்ம 2 ரோல் பிளே பண்றோம். எந்த ரோல்னா, கிறிஸ்துவுக்கு சகோதரி யாரு தான், சகோதரினா என்னது, இப்போ ஒரு ஃபேமிலியில 2 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அந்த அப்பாவுடைய பொறுப்புகள் இங்க யாருக்கு இருக்கும், இந்த அப்பா ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்காங்க, அந்த கடனை கட்ட வேண்டிய பொறுப்பு இங்க யாருக்கு வந்துடும், அந்த குழந்தைகளுக்கு வந்துடும், அந்த 2 குழந்தைகளுக்கும். இப்ப பிதாவிய தேவனுடைய கடமையை, பிதாவிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற கிறிஸ்து வந்தார்னா, சபை என்னைக்கு அந்த ரோலை நானும் பிளே பண்ண ரெடியா இருக்கிறேன், உங்க வேலையை நானும் ஷேர் பண்ணிக்கிறேன், நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா பங்காளின்னு சொல்லிட்டு, பங்காளின்னு சொல்லுவோம்ல, சோ அதை நானும் ஷேர் பண்ணிக்கிறேன்ற முடிவுக்கு சபை என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம என்னவோ ஆயிடும், ஒரே ரத்தம்னு சொல்லுவோம்ல, வேற தாய் வயிற்றுல பிறந்த ஒரு சகோதரர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதலுக்காக. சோ இப்ப நம்ம கிறிஸ்துவுடைய பொறுப்பை நம்மளும் ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம கிறிஸ்துவுக்கு, ஏன்னா அப்பா பிதாவின்னு கூப்பிடுற புத்திர யாருக்கு இருக்குதுங்களா, யாருக்கு இருக்குது, நமக்கு இருக்குது. சோ வசனம் வாசிக்கலாம், ரோமர் 8வது அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். சோ கிறிஸ்துவுடைய பிதாவை நம்மளும் அப்பான்னு கூப்பிட்டா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் தான் சகோதரன். அவரே சொல்லியிருப்பார், அதே என்ன ஒரு விஷயத்துல வந்து ஒரு இடத்துல ஊழியம் பண்ணிட்டு இருப்பார் அவருடைய 1ஆம் வருகையில. அப்போ வந்து அங்க இருந்தா வந்து சொல்லுவாங்க, உங்களை பார்க்க யார் வந்திருக்கிறது, உங்களுடைய தாயும் உங்களுடைய சகோதரன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்ல ஒரு விஷயம் என்ன சொல்லுவார்னா, என்னுடைய பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் எனக்கு தாயும் என் சகோதரனும் என் சகோதரியும் அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் அவருடைய பிதாவின் சித்தப்படி செய்யறோம்னாலே நம்ம யார் தான் அவருக்கு சகோதரி தான், ரைட் தானே? சோ அதே மாதிரி அடுத்து என்ன சொல்றா, மனவாளிங்கிறார், என் சகோதரியே என் மனவாளி அப்படின்னா நம்ம மனவாளி அப்படின்னா அப்கோர்ஸ் ஆமாதான். கிறிஸ்துவுடைய சரீரத்துல ஒரே சரீரமா இணைகிறதுக்காக தான் யார் வந்திருக்காரு, நம்ம வந்திருக்கோம். நம்ம வசனம் படிச்சிருக்கோம், ஒரு வசனம் வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சோ இங்க சகோதரி நம்ம தான், கற்புள்ள கன்னிகளாக கிறிஸ்துவுக்கு மனவாட்டியை ஒப்பு கொடுத்த மனவாட்டி யார் தான், இங்க நம்ம தான். சோ இந்த 2 ரோலையுமே சபை முழுசா கம்ப்ளீட் பண்ணிருச்சு அப்படிங்கறதான்
இங்க யாரு சொல்றது அப்படின்னு பார்க்கும்போது, என் இருதயத்தை நீ கவர்ந்து கொண்டாய், இப்ப நீ என் சரீரத்தில் சரீரமான மனவாட்டியும் கூட எங்க அப்பாவுக்கு நீயும் புள்ளதான், முதற் பேரானவர்கள் சொல்லியிருப்போங்கல்ல. சோ அந்த இடத்தை இப்ப யார் ஆக்கிபை பண்ணிட்டதுன்னா சபை ஆக்கிபை பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் எப்படி அதை விட்னஸ் பண்ற அப்படின்னு பார்க்கும்போது, உன் கண்களில் ஒன்றினாலும், உன் கண்களில் ஒன்றினாலும் கண்கள் எதை அடையாளப்படுத்தும்? நமக்கு நல்லாவே தெரியும், சத்தியத்தை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை. வேற எதையுமே யார் பார்க்க மாட்டா? சபை பார்க்காது. சபை உலகத்துல எதை பார்த்தாலும் எதை பேஸ் பண்ணி தான் பார்க்கும்? சத்தியத்தை பேஸ் பண்ணி தான் எப்படி பார்க்குமோ அதே மாதிரி அந்த கண்கள் தான் யாருக்கு இருக்குன்னா, சோ உன் கண்களினால் ஒன்றிலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும், நம்ம கழுத்தை முதலே பார்த்துட்டோம், விசுவாசத்தையும் கிருபையும் சத்தியத்தையும் அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம். அங்க போட்டிருக்க செயின் அதுக்கு பாதுகாப்பா அதை வந்து ஒரு ப்ரீசியஸா அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய கிரியை, நம்ம வசனம் நம்ம கையில இருக்கும், கிருபை நம்ம கையில இருக்கும், விசுவாசம் நம்ம கையில இருக்கும். இதை அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, கிரியை தான். எனக்கு கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. சோ எம்டி கழுத்தா இல்லாம அதுல இருக்கக்கூடிய சரப்பணியும் யாருக்கு பிளசண்டா தெரியுதுங்களாமோ? யாருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப பிளசண்டா தெரியுது. சோ அந்த பிளசண்டா குறித்து அந்த அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது, சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாய் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, சபை வந்து ஏகப்பட்ட பழுதோட இருக்கு. நமக்குள்ள பாவம் இல்லையான்னு கேட்டா அநேக பாவங்கள் இருக்கு. பட் முதல்ல 7 வசனமுமே சபையை பிரைஸ் பண்ணி தான் யார் பேசியிருப்பாரு? கிறிஸ்து பேசியிருப்பாரு. ஒரே ஒரு இடத்துல நீ இருக்கிற இடம் தான் தப்பான இடம், நீ நல்லவதான், ஆனா நீ இருக்கிற இடம் தப்பான இடம், அந்த இடத்துல இருந்து ஏன்ட்ட வான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மைனஸை மட்டும் சொல்லிட்டு திருப்பி அதை என்ன பண்ணல, ஸ்ட்ரெஸ் பண்ணல. ஆனா இங்க நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டா அந்த குறையை தான் திருப்பி என்ன பண்ணுவோம். சோ அந்த விஷயத்த சொல்லிட்டு அந்த இடத்துல கிறிஸ்து என்ன பண்ணல, அங்க நிக்கல, டக்குன்னு அடுத்த விஷயத்துக்கு வந்துட்டார். என்ன பண்ணிட்டார்? மறுபடியும் இப்ப யாரை பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? சபை உன்ட்ட ஒரு மைனஸ் தான் இருக்கு, அதுல என்ன பண்ணிடுவ, வெளியே வந்துருவ. நீ வெளியே வந்துருவ மைண்ட் செட் என்னைக்கு சபைக்கு வருதோ அன்னைக்கே இருதயத்தை கவர்ந்து கொண்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு யார் போயிருச்சுக்கலாம்? சபை போயிருச்சு. கிறிஸ்துவுக்கு சகோதரியாவும் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாவும் யார் போயிருச்சு? சோ அந்த அம்மாவுடைய கண்ணுல பாவம் இல்லைங்கிறார், அந்த அம்மாவுடைய கழுத்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து எப்படி ஆரம்பிக்கிறான்னா, உன் நேசம். ஏன்னா என்னைக்கு இந்த உலகத்துல இருந்து நம்ம வெளியே போகணும்னு முடிவு எடுக்கிறோமோ அன்னைக்கே நம்ம யாரை மட்டும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா உலகம்ங்கிறது பெரிய விஷயம். நம்ம நிறைய சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். எப்படின்னா பழைய மனுஷனை பீட் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நம்ம நிறைய சகோதர சகோதரிகள் இருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசுல என்ன பண்ணிருப்போம், ஞானஸ்தானம் எடுத்துருப்போம். ஒருத்தர் 30 வயசுல, ஒருத்தர் 50 வயசுல, ஒருத்தர் 60 வயசுல. பட் வாழ்ற நாள் எவ்வளவு நாள்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த 60 வருஷ காலம் யார் கூட தான் வாழ்ந்திருக்கோம்? பழைய மனுஷன் கூட தான் வாழ்ந்திருக்கோம். அந்த பழைய மனுஷனை மேற்கொள்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த பழைய மனுஷனை பீட் பண்ணி புதிய மனுஷனுக்கு என்னைக்கு சபை முழு அங்கீகாரமும் முழு ஒத்துழைப்பு தருதோ அப்ப யாருடைய நேசத்துக்கு போயிட்டோம்? கிறிஸ்துவுடைய நேசத்துக்கு போயிட்டோம். அவரை மட்டுமே நேசிக்கக்கூடிய மனவாட்டியா சபை என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, உன் நேசம் எவ்வளவு, கிறிஸ்து மேல மட்டும் இருக்கிற நேசம், ரெண்டு பக்கம் கால் வைக்கிறது இல்லை. உலகத்திலையும் சபையில் கிறிஸ்து மேல மட்டும் இருக்கக்கூடிய நேசம், கிறிஸ்துவுக்காக எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய நிலைக்கு யார் போயிட்டதுங்களாமோ? சபை போயிருச்சு. சோ என்ன சொல்றேன்னா, உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது என் சகோதரியே, என் மனவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் ஆரம்பிக்கிறார். திராட்சை ரசம்னா நம்ம முதலே படிச்சிருக்கோம், சத்திய வசனங்களை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு, ரைட் தானே? கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. சோ திராட்சை ரசத்தை பார்க்கிலும் நம்முடைய நேசம் கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்குமா? ஒரு கேள்வி கேட்டா சோ நம்ம எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, கிறிஸ்துவை மட்டுமே நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவை மட்டுமே விசுவாசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அது நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை சகித்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:10. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். சோ மரணத்தை சுமந்து திரிகிறோம் என்ன அர்த்தம்? இந்த உலகத்துக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, உலகத்தோட ஆசைபாசம் எனக்கு தேவையில்லை, இந்த மரணத்துக்குள்ள போய் நான் எப்ப கிறிஸ்து கிட்ட போறேன் அப்படிங்கிற நேசத்தை தான் இங்க யாரு சொல்றதுன்னா, உங்களுடைய நேசம் எவ்வளவு. ஏன்னா உலகத்தை பத்தி இங்க யார் கேர் பண்ண போறது கிடையாது, மனவாட்டி கேர் பண்ணாது. மனவாட்டியோட ஒரே ப்ரையாரிட்டி என்ன மட்டும்தான். நம்ம ஈசாக்கின் திருமணம் சப்ஜெக்ட் பார்த்திருக்கோம். ஏறக்குறைய எத்தனை கிலோமீட்டர்? 1500 கிலோமீட்டர். மெசபட்டோமியால இருந்து இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு, ஈராக்ல இருந்து இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏறக்குறைய ஒரு 1500 கிலோமீட்டர். யாரு மாப்பிள்ளைன்னு தெரியாது. என்ன தெரியாது? மாப்பிள்ளை யாருன்னு தெரியாது. வான்னு சொன்ன உடனே கிளம்பி வந்துடும். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் தான் இங்க யாருக்கு இருக்கணுங்களாமோ? சபைக்கு இருக்கணும். ஸோ சபை எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுக்கு யாருக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா,
அவருக்கு ரெடி ஆயிருச்சு. ஸோ அந்த ரெடியான கண்டிஷனை கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் நீ என் மேல வச்ச நேசம் எப்படி இருக்கலாம், எனக்கு ரொம்ப மதுரமா இருக்குது அப்படிங்கிறார். நான் அதான் அவர் கொடுத்த வார்த்தை சத்திய வசனங்களை விட நம்ம அவருடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குமான்னு கேட்குது. இங்க எது பெருசு, சத்திய வசனம் பெருசா நம்முடைய வாழ்க்கையை பெருசா ஒரு கேள்வி கேட்டேன். வசனத்தோட மேலையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் கேள்வி கேட்டா நம்மளை கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனா சபையை கேட்டா என்ன சொல்லும் அப்படின்னா, இன்னொரு வசனோட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. சோ இங்க கிளியரா சொல்லிட்டார். இந்த பைபிளுங்கிறது வந்து வார்த்தை, ரைட்டு தானே, எழுத்துக்களாய் மட்டும்தான் என்னது இருக்கக்கூடிய விஷயம். இதுக்கு உயிர் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இங்க யாருக்கு தான் இருக்குது, சபைக்கு தான் இருக்கு. நம்மளாம் உயிரோடு இருக்கக்கூடிய நிருபங்கள். யாருடைய நிருபங்கள்? கிறிஸ்துவின் நிருபங்கள். இதுவும் கிறிஸ்துவின் நிருபம் தான். கையில வச்சுக்கூடிய வேதாகமும் கிறிஸ்துவின் நிருபம் தான். அதன்படி நடக்கக்கூடிய சபை மக்களும் யாரு தான் இங்க. சோ இப்ப யாரு பெருசு, வார்த்தையா இருக்கிறது மட்டும் பெருசா, இல்ல அந்த வார்த்தையை கிரியையா மாத்துறவங்க பெருசான ஒரு கேள்வி கேட்டா? சோ சத்திய வசனத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடிய பொறுப்பை யாருக்கு தான் இருக்குங்களா? சோ அதனால அவர் என்ன சொல்றாரு, திராட்சை ரசத்தை பார்க்கிலும், மறுபடியும் ரசம் அந்த வசனத்தை, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எப்படி இருக்குங்களாமா, எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்து எதை சொல்றாருங்களாமா, சகலவித கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனை. கந்த வர்க்கம்னா நிறைய கந்த வர்க்கம் முன்னாடியே பார்த்துட்டோம். வசம்பு, லவங்கப்பட்ட, இந்த மாதிரி உன்னதப்பட்ட 1ஆம் அதிகாரத்துல இருந்து நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார். இந்த எல்லா கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் சபை கிட்ட இருந்து வரக்கூடிய வாசனை கிறிஸ்துக்கு எப்படி தெரியுதுங்களாமா, எப்படி இருக்குங்களாமா, ரொம்ப ஒரு பிளசண்டான ஒரு நிலைமை. இப்ப யோசிச்சு பாருங்க, சகலவித கந்த வர்க்கங்கள்னா நிறைய வாசனை தரக்கூடிய ஒரு பொருட்கள். சபைக்கு எப்ப இந்த வாசனை வரும், சபையோட வாசனை கிறிஸ்துவுக்கு எப்ப பிளசண்டா போகும்னு கேட்கு. நம்முடைய பலிகளை நம்ம பூரணப்படுத்தும் போதுதான். ஒரு வசனோட வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11ஆம் வசனம். பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஸோ சபை என்ன சொல்லணுங்களாமா, நமக்கு அநேக பாடுகள் எங்கே வந்துட்டு இருக்குங்களாமா, உலகத்துல வந்துட்டு இருக்கும். இது எல்லாத்துல விட இந்த பாடுகளை சகித்து நம்ம கிறிஸ்துவுக்கு செலுத்த வேண்டிய அந்த ஜீவ பலியின் மூலமா வரக்கூடிய வாசனையானது இந்த உலகத்துல இருந்து வரக்கூடிய எல்லா வாசனைகளை காட்டிலும் அதிகமான ஒரு வாசனை. காரணம், இந்த பரிமள தைல வாசனை முதல்ல யார்கிட்ட வந்துச்சு, நம்ம உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்துல படிச்சிருக்கோம். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை. சபை வந்து கிறிஸ்துவ பார்த்து சொன்ன விஷயம். இப்ப அதே வாசனை, அதாவது கிறிஸ்துவ கிட்ட வந்த வாசனை இப்ப எங்க இருந்து வருதுங்களாமா, சபை கிட்ட இருந்து வர்றதுனால கிறிஸ்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டார். ஏன்னா இப்ப பிதாவுடைய தேவனுடைய கண்ணுக்கு இந்த சபை என்னவா தெரியும், கிறிஸ்துவா தெரியும், ரைட்டு தானே. சோ அந்த ஒரு டிட்டோவை காட்டினதுனால கிறிஸ்து இங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அவர் சொல்லக்கூடிய அடுத்த வசனம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 11வது வசனம். உன்னத பாட்டு 4:11. என் மனவாளியே, உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாயிருக்கிறது. சோ என்ன சொல்றாங்களாமா, இந்த நிலைமைக்கு வந்த சபை எந்த நிலைமைக்கு, எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அதை சகிக்கக்கூடிய நிலைமை, எவ்வளவு பாவங்கள் பண்ணினாலும் அவங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை, எவ்வளவு கெடுதல் பண்ணாலும் அவங்களுக்கும் சத்தியங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலைமை, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, என் மனவாளியே உன் உதடுகளில் இருந்து என்ன ஒழுகுதுங்களாமோ. சோ உதடு நமக்கு நல்லாவே தெரியும், தேவனுடைய வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு விஷயம். சோ எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 19வது அதிகாரம் 9வது வசனம். சங்கீதம் 19:9. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. சோ இங்க எது மட்டும்தான் நீதிங்களாமா, கர்த்தருடைய வசனமும் அவருடைய நியாயங்களும் அவருடைய வார்த்தைகள் மட்டும்தான் நீதியா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல அடுத்த வசனம் வாசிக்கலாம். 10ஆம் வசனம். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. எதுங்களாமா, அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இல்ல சத்திய வசனங்கள் யாருக்கு பிளசண்டா இருக்குமாமா, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் எப்படி இருக்கலாமா. சோ இந்த தேன் எதை அடையாளப்படுத்துது, உண்மையான சத்திய வசனங்கள். சோ இப்ப அந்த சபையோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது அப்படின்னா என்ன வார்த்தை தான் வருங்களா, சத்தியம் மட்டும்தான் வரும். வேற சத்தியத்தை தாண்டி சபை என்ன பண்ணாது, வேற எதையுமே பேசாது. சோ அந்த அம்மா பேசக்கூடிய வார்த்தை தேவன் கொடுத்த வார்த்தையை அப்படியே என்ன பண்ணலாமா பேசும். இதுல எந்த ஒரு கலப்படமுமே இருக்காது. உண்மையான சத்தியம் எதுவோ அதை மட்டும் பேசி அதை கிரியையிலும் காட்டக்கூடிய நிலைமை தான் யாருடைய நிலைமை,
யாருடைய நிலைமை? சபையோட நிலைமை. அது இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். சங்கீதம் 119வது அதிகாரம் 103வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். எப்படி இருக்குங்களாமா? ஸோ அந்த வார்த்தைகளை மட்டும்தான் இங்கே சபை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளான உடன்படிக்கை எடுத்து தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை உணர்ந்து அதுல இருந்து திருந்துச்சோ, அதுல இருந்து தேவனுக்கு பிரியமான வார்த்தைகள் மட்டும் யார் பேசுங்களாமா? யார் பேசும்? சபை பேசுன்னு சொல்றாரு. ஸோ அந்த வார்த்தைகள் அங்க எங்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறார்னா, என் மனவாளியே உன் உதடுகளின் கீழிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் என்ன ஒழுகலாம். நாவின் கீழே என்ன இருக்கும்? நாவுனா நாக்கு, நாக்கு கீழே என்ன இருக்கும்? உமிழ்நீர் சுரப்பின்னு சொல்லுவாங்கல்ல, உமிழ்நீர் சுரப்பியே எங்கே தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தான் இருக்கலாமா, நாக்கு கீழே தான் இருக்கும். ஸோ அங்கே என்ன இருக்குன்னா தேனும் பாலும் இருக்குங்களாமா. தேனும் பாலுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. தேனுக்கும் பாலுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை? தேனும் கலப்படம் இல்லாது, அதே மாதிரி பாலும் கலப்படம் இல்லாது. இது ரெண்டுமே நேச்சரா கிடைக்கக்கூடியது. இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, பால் நமக்கு தெரியும், தாய்ப்பாலை குறித்து நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ தாய்ப்பால் அப்படிங்கிறது ஒரு உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதா என்னதுன்னா பால். தேன் அப்படிங்கிறது அதிக மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. அதாவது இந்த உயிர் கொடுத்த விஷயத்துக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னா அப்ப எதை யூஸ் பண்ணிக்கலாம்? தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம். அந்த பழமொழிக்கு அர்த்தம் தெரியல, கேள்விப்பட்டிருக்கும். என்ன அர்த்தம்னா, ஆனைன்னு என்னது? ஆனா பசுன்னு அர்த்தம். ஆவின் பால்னு சொல்லுவோம்ல, ஆவின் பால்னா பசுவின் பால், ரைட் தானே? ஸோ ஆனால என்னதான்? பசு, மாடு, ரைட் தானே? ஸோ ஆணை அப்படின்னா பசுவினுடைய நெய், என்னது? கீ, நம்ம யூஸ் பண்ற நெய், சமையலுக்கு யூஸ் பண்ற நெய். அந்த நெய்யை சாப்பிட்றதுக்கு ஒரு காலம் இருந்துச்சுன்னா, அது எந்த காலம்? இளமையில இருக்கும்போது அதிகமாக என்ன பண்ணுவோம்? நெய்யெல்லாம் ஊற்றி சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் ஏறி போயிடும். ஸோ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் பூ நெய்யை சாப்பிடணுமாமா. பூ நெய்னா பூவிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய், என்னது? தேன். ஸோ பசுவோட நெய்யை சாப்பிட்றதுக்கு ஒரு காலம் இருந்தா, பூவோட நெய் தேனை சாப்பிட்றதுக்கு ஒரு காலம். ஏன்னா அதுல நம்ம ரொம்ப புஷ்டி ஆயிடுவோம். நம்மளை மறுபடியும் ஃபிட் ஆக்கணும்னா எது தேவைப்படுது? இந்த தேன் தேவைப்படுது. இதான் அந்த பழமொழியோட எக்ஸ்பிளனேஷன், ரைட் தானே? இப்போ அந்த ரெண்டு விஷயமே எங்கே இருக்குன்னா சபையோட நாக்குக்கு கீழே. ஸோ நாவுனால நமக்கு தெரியும் உமிழ்நீர் சுரக்கக்கூடிய ஒரு இடம். உமிழ்நீர் எதாவது ஏற்படுத்தும். நம்ம கிறிஸ்துவோடைய அற்புதங்கள் படிச்சிருக்கோம். ஒருத்தர் கண்ணு தெரியாம போயிடும், எச்சியை தரையில துப்பி அதை குழைச்சு சேருண்டாக்கி பூசணும். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் தெரியும் தானே? ஸோ உமிழ்நீர்ங்கிறது அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். ஸோ சபையோட வாயில எப்பவுமே ரெடியா என்ன இருக்குங்களாமா? உமிழ்நீர் இல்லை, சத்தியம். சபையோட வாயில சத்தியம். எந்த சத்தியம்னா ஜீவனை கொடுக்கக்கூடிய சத்தியங்களும் இருக்கும், நம்மளை குணமாக்கக்கூடிய சத்தியமும் எப்பவுமே இருக்கும். யாரையும் பாதிக்கக்கூடிய விஷயத்தை யார் பண்ணாது? யார் பண்ணாது? சபை பண்ணாது. அந்த ஒரு நிலைமையை தான் இங்க எதை அடையாளப்படுத்துதுன்னா, அந்த அளவுக்கு தேவனுடைய பிரியமான ஒரு வாழ்க்கையை தான் இங்க யார் வாழ்றது அப்படிங்கிறது, யார் வாழ்றது? ஸோ அந்த நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 6ஆம் வசனம். மல்கியா 2:6. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. யார் வாயில் இருக்குங்களாமா? ஸோ சத்திய வேதம் அவன் வாயில் இருக்கும். சத்திய வேதம் அவன் வாயில் இருக்கும். அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஸோ இங்க சபையோட வாயில என்ன மட்டும்தான் இருக்குங்களாமா? சத்திய வேதம் அவன் வாயில் இருக்கும். அவனுடைய உதடுகளில் அநியாயம் என்ன இருக்காதுங்களாமா? காணப்படாது. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய். உலகத்துல நம்ம யார் கூட இருந்தாலும், அவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, இந்த வேறுபாடு யாருக்கு இருக்கக்கூடாது? ரோமன் சொல்வார்ல, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை, சுயாதீனன், ஆண், பெண் இப்படிங்கிற பிரிவினை பேதமெல்லாம் யார்கிட்ட இருக்கக்கூடாது? நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. ஸோ எல்லாரையும் ஒரே மாதிரி எல்லாருக்கும் தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை சொல்லக்கூடிய வேலையை யார் பண்ணணுங்களாமா? சரி, அதிலே அடுத்த வசனம் வாசிக்கலாம். மல்கியா 2:7. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். என்னைக்கு நம்ம கிறிஸ்துடைய வழியை பின்பற்றி போறோமோ அன்னைக்கு நம்ம யாருடைய தூதர்களாமா? கர்த்தருடைய தூதனா மாறிடுவோம். இப்ப பிரச்சனை என்ன? கர்த்தருடைய தூதனா மாறின நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை எப்படி பேசணுங்களாமா? அறிவை காத்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை மட்டும். ஒருவேளை தவறான வார்த்தையை பேசி அது இன்னொருத்தரை பாதிச்சிருச்சுன்னா அதனால ஏற்படக்கூடிய தூஷணம் யாருக்கு தான் போய் சேரும்? நம்ம நியாயப்பிரமாணம் படிச்சிருப்போம், தேவனுடைய நாமத்தை வீணிலே. ஸோ அந்த ஒரு காரியத்தை என்னைக்குமே சபை என்ன பண்ணாது? தங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் அவங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை மட்டும்தான் சபை பேசுமே ஒழிய, அவங்களுக்கு இக்கட்டான வார்த்தையோ, அவங்களுக்கு இடுக்கண் தரக்கூடிய வார்த்தையோ, அவங்களை பலவீனப்படுத்தக்கூடிய வார்த்தையை சபை என்ன பண்ணாது? பேசாது. சபை சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 24ஆம் வசனம். இனிய சொற்கள்
தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். எப்படி இருக்குங்களாமா? இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு. சோ நம்ம சபை மக்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இன்னொருத்தங்களை குணப்படுத்துற மருந்தா இருக்கணும் ஒழிய, அவங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை ஜீவ வார்த்தைகளை இருக்கணும் ஒழிய, யாரையும் குற்றப்படுத்துறதோ யாரையும் அவமானப்படுத்துறதோ யார் வரலை. ஏன்னா கிறிஸ்துவுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதுனா அவர் வாழ்ந்த வாழ்க்கை மட்டும் யார் வாழணும்? அப்படிப்பட்டவங்களால் மட்டும்தான் அவருக்கு சகோதரியாகவும் அவருக்கு மனவாட்டியாகவும் மாற முடியும். மற்றவங்களால என்ன பண்ண முடியாது. ஸோ நம்ம லீபனோன்லேயே இருந்தாலுமே கூட, அமலாவின் கொடுமுடியில இருந்தாலுமே கூட, எர்மோன் மலையில இருந்தாலுமே கூட, சிறுத்தைக்கும் சிங்கத்துக்கும் தப்பிக்கல அப்படின்னா நம்ம யார்கிட்ட போய் சேர முடியாது. ஸோ இவ்வளவு நாள் நம்ம உலகத்துல இருந்தாலுமே கூட அவர் கூப்பிட்டார், லீபனோனிலிருந்து என்னோட வா, என்னுடைய மனவாளியே, என்னுடைய சகோதரின்னு சொல்ல அந்த சத்தம் நம்ம என்னை கேட்குதோ அன்னைக்கே நம்ம அவர் கூட போய் சேர்ந்துட்டோம்னா அவருக்கு பிரியமான ஜனங்களை ஈஸியா மாறிடும். ஸோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், நம்ம வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வந்துடக்கூடாது. நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிரியமான ஒரு வார்த்தைகள், மற்றவர்களை குணப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், மற்றவர்களை உயிரூட்டக்கூடிய வார்த்தைகள் என்னைக்கு நம்ம வாயிலிருந்து வருதோ அன்னைக்கு தான் நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு ஜனங்களா இருக்கும். அப்படிப்பட்ட ஜனங்களை கிறிஸ்து எப்படி ப்ரொடெக்ட் பண்றார், அவர் எப்படி வழி நடத்துறார், அவங்களை அவர் எப்படி கைட் பண்றார், அவங்களை எப்படி பாதுகாத்து வேலி அடைக்கிறார், அவங்களுக்காக அவர் எவ்வளவு எஃபோர்ட், ஏன்னா இவ்வளவு யார் எஃபோர்ட் எடுத்து சபை எடுத்த எஃபோர்ட். ஸோ அவங்களுக்காக கிறிஸ்து இன்னும் எவ்வளவு எஃபோர்ட் எடுக்கிறார் அப்படிங்கிறத குறித்து வரக்கூடிய வாரங்களை தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென்.